அந்த கிரிக்கெட்டில் நடக்கும்போது கூட பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைமையை தான் முஸ்லீம்கள் வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மேற்கொள்றதுக்கு நான் விட சொல்றதுக்கு முன்னாடி விளையாட்டை பற்றி ஒரு பார்வையை நான் வந்து இஸ்லாத்தினுடைய பார்வையை உங்களுக்கு சொல்ல வந்துடுறேன். இஸ்லாத்தினுடைய பார்வை மட்டும் இல்ல, ஒவ்வொரு அறிவுஜீவிக்கும் அதுதான் பார்வையா இருக்கணும். விளையாட்டு என்பது ஒரு தேசபக்தியை அளப்பதற்கு ஒரு அளவுகோல் கிடையாது. விளையாட்டு என்பது இப்ப நான் வந்து ஒரு பிரிட்டிஷ் அணியுடைய விளையாட்டை கூட நான் ரசிக்கலாம். இந்திய அணியுடைய இங்கேயும் ஒழுங்கான ஆளா இல்லைன்னு சொன்னா பிரிட்டிஷாருடைய ஆட்டத்தை கூட நான் ரசிக்கக்கூடியவனா இருக்கலாம். இலங்கையுடைய அணிக்கு ரசிகனாக இருந்து கொண்டு அவன் இந்தியனாக இருக்கலாம். ஏன்னு கேட்டா இலங்கையில போய் இந்திய அணியை ஆடும் பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக அந்த ரசிகர்கள் கூச்சல் போடுற காட்சியெல்லாம் நம்ம டிவியில பார்க்கிறோம். அவங்க வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து ஒரு தேசபக்தியுடைய அடையாளமா எடுத்துக்கிறது இல்ல. நம்ம நாட்டில் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா இந்திய டீம்னா அதைத்தான் ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு உண்டாக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. விளையாட்டு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அவன் எதையும் ரசிக்கலாம். பொருள்கள்ல கூட அப்படி இருக்குதே. இந்திய இருந்துகிட்டீங்க, நீ வந்து ஜப்பான் சட்டையை போட்டுட்டு இருக்கிற, கையில கட்டிக்கிற வாட்சி ஜப்பான் வாட்சி, போட்டுக்கிற சட்டை அமெரிக்கா சட்டை, செருப்பு வந்து இன்னொரு நாட்டில் தயாரிச்சுதான் இருக்குது. அப்ப அதுல எல்லாம் தேசபக்தின்னு சொல்ல முடியும். தேசபக்தின்னா தேசத்துக்கு துன்பம் வரும்போது, ஆபத்து வரும்பொழுது அதை காப்பதற்காக வேண்டி முன்னாடி நிக்கிறதுக்கு பேர் தான் தேசபக்தி. சும்மா வந்து விளையாட்டுல தேசபக்தி கிடையாது. விளையாட்டை அப்படி பார்க்க கூடாது. இது நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்கிறாங்கல்ல, அது தவறு என்பதற்கு நீங்க இந்த சென்னையில இப்ப நடந்த இந்த கிரிக்கெட் போட்டியை நீங்க பார்க்கலாம். சென்னையில இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் நடந்த அந்த கிரிக்கெட் போட்டியில பாகிஸ்தான் ஜெயிக்குது, இந்தியா வந்து தோத்துருது. இந்த முதல் ரவுண்ட்ல தோத்த உடனே பாகிஸ்தானுடைய ஜெயித்த வீரர்கள் அந்த ரவுண்ட்ல அந்த கிரவுண்ட்ல வந்து அப்படியே மட்டையை தூக்கி காட்டி அதை வந்து சுத்தி வர்றாங்க. ஆடியன்ஸ்ல எல்லா மக்களும் சேர்ந்து கரகோஷம் எழுப்பி கையை உயர்த்தி செஞ்சாங்க. அதை ரசித்தாங்க. ஜெயிச்சவன பாராட்டணும். இது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இது முஸ்லீம் எடுக்கல. முஸ்லீமும் கையை தூக்குனா, இந்துவும் தூக்குனா, கிறிஸ்தவனும் தூக்குனா, அந்த ஸ்டேடியத்தில் இருந்த அவ்வளவு பேரும் விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 அந்த ஆடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்களா, அவங்க என்ன சும்மா உட்கார்ந்து வந்துருக்கலாம். பாக்கி உள்ள எல்லாரும் கையை தூக்கி மகிழ்ச்சியை தான் தெரிவிச்சான். இது வந்து இந்தியா போய் அங்க ஜெயிச்சாலும் அங்கே எப்படி வரணுங்கிற ஒரு விளையாட்டுல ஒருவன் வந்து ஒரு சதம் அடிக்கிறான்னு சொன்னா அந்த சதம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்னா எவன் அடிச்சாலும் பாராட்டணும் நான் சொல்றேன். ஒரு 4 அடிக்கிறான்னு சொன்னா அது ஒரு அந்த விளையாட்டுல ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம்னா அதை எல்லாரும் என்ன செய்யணும். பாகிஸ்தான் அடிக்கும் போது அவன் கைதட்டி பாராட்டு தெரிவிக்கட்டும், இந்தியா அடிக்கும் போது அவன் பாராட்டு தெரிவிக்கட்டும், பாகிஸ்தான்காரனும் இப்படி அதை எடுத்துக்கொள்ளட்டும். விளையாட்டுல நல்லதை எடுத்துக்கிற வேண்டியதானுங்க. வெளிநாட்டு சினிமாவை பாக்குறீங்க, நல்ல காட்சினா விசில் அடிக்க மாட்டீங்களா? நம்ம தமிழ்நாட்டு ஆள் நடிக்கிற என்ன பாக்குறீங்க? அப்படி பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்து இந்த பொழுதுபோக்கு இதுகள் எல்லாம் வந்து இப்படியான பார்வை வரக்கூடாது. ஆனா இது நீங்க நல்லா கவனிங்க. சில நேரத்தில் அப்படி வரக்கூடாது. நானும் ஒத்துக்குருவேன். அதாவது பாகிஸ்தான் விளையாட விடமாட்டோம்னு ஒருத்தன் சொல்லும் போது ஏதாவது பண்ணணும் வேற ஒரு அந்த எந்த ஒரு இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, எந்த ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. பாகிஸ்தான் ஆட விட மாட்டேன், உள்ளே காலத்தை வைக்க மாட்டேங்கிறீங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், அவனுக்கு ஒரு விசில் அடிப்பேன். இவன் வந்து இது தேசபக்திக்கு அளவுகள் ஆக்கும் போது வீம்புக்கு 4 பேர் பண்றான். இதையும் பண்ண தேவையில்லை. அந்த கிருக்கும் பண்றான், அந்த கிருக்கும் பண்ண வேண்டியது இல்ல. பொதுவா இருந்துட்டு போயிடலாம். அப்படி 4 கிருக்கணும் இதையும் பண்றானுவான். அவன் இல்லைன்னு சொல்லல. அது வந்து எல்லா தரப்புலையும் உள்ளது. எல்லாருக்கும் இந்த விளையாட்டு ஒரு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றா கருதுறதுனால ஏற்பட்டது. விளையாட்டுக்கும் தேசபக்தி சம்பந்தம் இல்லைன்னு விளங்கிட்டா ஒண்ணும் கிடையாது. ஜாதி இந்துக்கள் முஸ்லீம்கள்ல இல்ல அப்படிங்கிறீங்க. ஆனா அங்க ராவுத்தர் மரைக்காருக்கு கூட பொண்ணு கொடுக்கறாங்கிறீங்க. ஆனா அது நடைமுறையில வித்தியாசங்கள் இருக்கு. அகமண முறை அப்படி மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சில இடத்துல கருத்துக்கள் வலுவா இருக்கு. இப்ப உதாரணமாக அதிராம்பட்டினத்துல கூட நடுத்தருல இருக்கவங்க மேல தெருவுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல. இது ஒரு கருத்து வலுவா இருக்கு. இது நான் சொல்லல, இது பிரச்சாரத்தை யாரு அப்படின்னா இங்க பட்டுக்கோட்டையில பேசப்பட்டிருக்கு பொதுக்கூட்டத்தில் ஒரு இயக்கத்தால. அது எங்களுக்கு தெரியாது, அவங்க கலப்பதான் எங்களுக்கு தெரியுது. அது எந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியும், அவங்க கிளப்பிருக்காங்க. அதே போல மதுக்கூர்ல ராவத்தர்களுக்கு மரைக்காரர்களுக்குன்னு 2 பள்ளிவாசல் இருப்பதாக ஒரு பிரச்சாரம் இங்க வலுவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லணும். இது ஏன் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து அதிராம்பட்டினத்திலேயே இருக்கக்கூடிய
ஒரு நடைமுறை சாதி இல்லைன்னு சொன்னீங்க. சாதி இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்த்தா உங்க அதிராம்பட்டினத்தில் என்ன பண்றீங்கன்னா மேல தெருவா கீழே என்ன தெருவு சொன்னீங்க? நடுத்தருக்காரங்க மேலத்தருக்காரங்களோட சம்பந்தம் வைக்க மாட்டாங்களா? ஏதோ 2 தெருவு ஐயா சொன்னார்கள். ஆனால் நடுத்தருவுக்காரங்க மேலத்தருவோட சம்பந்தம் வைக்கிறது இல்லை. அது மாதிரியா நடந்து கொள்றார்கள். அந்த வேறுபாடை வந்து அவங்க காட்டுறாங்க. பள்ளிவாசல் கூட 2 பள்ளிவாசல்கள் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பள்ளிவாசல் விஷயத்துக்கு வந்துடுறேன். பள்ளிவாசல் 2, 3 பள்ளிவாசல்கள்லாம் இருக்குது. அதில் மதுக்கூர் இல்ல, பல ஊர்கள் இருக்கு. மதுக்கூர் மாத்திரம் இல்ல, பல ஊர்கள் இருக்குது. அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த வழிபாட்டு முறை சம்பந்தமான வேறுபாடை தவிர, அதாவது உதாரணமா அந்த தொழுகையில ஓதும் பொழுது ஆமீன் என்று ஒரு சாரார் சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும்னு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னொரு சாரார் சத்தம் போட்டு சொல்ல மாட்டாங்க. சத்தம் போட்டு சொல்லணும்னு நினைக்கிறவங்க அந்த பள்ளிவாசலுக்கு போயிருவாங்க. சத்தம் போடாம சொல்லணுங்கிறவங்க வாய்க்குள்ள சொல்லணுங்கிறவங்க இந்த பள்ளிவாசலுக்கு போவாங்க. இது வந்து ஜாதி வேற்றுமை கிடையாது. வழிபாட்டு முறையில் அவர்கள் புரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட ஒரு வேற்றுமை. அதனால இவர் அங்க போகக்கூடாது, அவர் இங்க போகக்கூடாதுன்னு கிடையாது. அந்த இமாமா இருக்கக்கூடியவர் வந்து சத்தம் போட்டு அதை நடத்துவாரு. இதுல அமைதியாக நடத்துவார்கள். அமைதியாக வழிபாட்டை வச்சுக்கிறோமே, சத்தம் போட்டு வச்சுக்கிறோமே அப்படிங்கிறதுனால வந்ததே தவிர, இது வந்து இவர் ராவுத்தருக்கு இப்படி மறைக்கையாருக்கு இப்படின்னு வந்தது இல்லை. ஒரு சாதி அடிப்படையில் வந்தது கிடையாது. அதுல வந்து இவருக்கு பிறந்தவர் அதுல இருப்பார், அவருக்கு பிறந்தவர் இதுல இருப்பார். அப்படி உண்டு. அதாவது சத்தம் போட்டு படிக்கணும்னு சொல்லக்கூடியவருடைய மகன் அதுல இருப்பார், அவருடைய மகன் இதுல இருப்பாரு. பிறப்புல வர்றது இல்லை இது. இதை நீங்க விளங்கிக்கிறேன். பள்ளிவாசலுக்கு நான் ஒத்துக்கிறேன். அது வழிபாட்டு முறைக்காக வேண்டி 2, 3, 4 வழிபாட்டு முறைகள்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க. அதுல வந்து 4 வகையான பள்ளிவாசல்கள் சில ஊர்கள்ல இருக்குது. ஆனா இந்த சம்பந்தம் பண்றதுல இருக்குன்னு அவங்க சொன்னாங்களே, அது உண்மையா இருந்தால் பயங்கர டேஞ்சர். அப்படி இருக்குமானால் அதிராம்பட்டிருந்த ஆளுங்க மாதிரி இஸ்லாத்துக்கு எதிரான ஆளுங்க யாரும் கிடையாது. அப்படி உண்டா? உண்டு தானே? உண்டுன்னா அது மாற்றணும். இஸ்லாத்தினுடைய இப்படி, அதாவது இதை வந்து இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பே சாதி இல்லைங்கிறது. அப்ப சாதி இல்லை, அந்த வேற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தெருவில் எடுக்க மாட்டேன், அந்த தெருவு பண்ண இந்த தெருவில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், அப்படி ஒரு பழக்கம் இருக்குமையானால் அதை இந்த நிமிஷத்தோட குழி தோண்டி புதைக்கணும். இல்லைன்னா நீங்க இஸ்லாத்துக்கு ஒரு தவறான ஒரு கருத்து, அவர் இஸ்லாத்துடைய கருத்தை தான் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க நிலையிலிருந்து இந்த குரானை படிச்சு பார்த்தா இஸ்லாத்தை விளங்கிடுவாங்க. இந்த சகோதரர்கள் வந்திருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து தான் படிப்பாங்க. இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, உங்களை வந்து பார்ப்பாங்க. நீங்க பண்றது இஸ்லாம்னு விளங்கிடுவாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய எந்த இந்த வேற்றுமையை, குலப்பெருமையை, மொழி பெருமையை, சாதி பெருமையெல்லாம் நபிகள் நாயகம் காலில் போட்டு விதிச்சாங்களோ அந்த பெருமையை வந்து நீங்க திரும்ப உயிர்ப்பித்தீர்களே, ஆனால் இஸ்லாத்தினுடைய முதல் எதிரிகள் நீங்கள் தான், சந்தேகமே கிடையாது. ஓப்பன் அந்த அதிராம்பட்டிருந்த ஆளுகளுக்கு நேரடியாகவே நான் எச்சரிக்கையாக சொல்றேன். அதை நீங்க அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அப்படி இல்லைன்னு இதே பகுதியில் மாத்தி காட்டிட்டு நீங்க கையை தூக்கணும். அதான் அதுக்குள்ளது. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் கூடிய சீக்கிரத்தில். அதே மாதிரி ஐயா அவர்கள் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு வரணும். அல்லாஹ் வந்து அதுக்கு துணை செய்யணும். அதே மாதிரி அந்த கேள்வியை ஐயா கேட்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் அதை உடைச்சு காட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லணும், செஞ்சு காட்டணும். அதை வந்து நான் உங்கள்கிட்ட கோரிக்கையா வச்சுக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு புது செய்திங்க, எங்கேயும் இல்லை. நீங்க அதிராம்பட்டினத்தில் ஐயா பார்த்து உன்னிப்பா கவனிச்சிருக்கிறீங்க. எங்க கவனத்தை எங்க ஊர்ல கிடையாது, எந்த ஊர்லயும் கிடையாது. அதிராம்பட்டினத்தில் இருக்குங்கன்னா பெரிய வருத்தப்படக்கூடிய செய்தி. இது நீங்க வந்து மாத்திக்கிறீங்க இருக்குமானால். சார், இஸ்லாம்ல வந்து இந்த தலாக்குன்னு சொல்றாங்களா சார்? இப்ப நாங்க விவாகரத்து பண்ணா பஞ்சாயத்துல இருந்து கோர்ட் வருது, 3 வருஷம் 2 வருஷம் ஆகுது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் தலாக்குன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லி பிரிஞ்சிடறாங்க. அதே நேரத்துல ஒரு குழந்தைக்கோ இல்ல அவங்களுடைய பிற்காலத்துக்கு அது வந்து எங்களுக்கு வந்து விடோ சர்டிபிகேட்டோ அல்லது டைவர்ஸ் சர்டிபிகேட்டோ கவர்மெண்ட்ல கேக்குறாங்கன்னு வச்சுங்க, நாங்க போய் எடுத்து வந்துடலாம். நீங்க எல்லாம் எப்படி சார் அதை எப்படி அதை ஏத்துக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் கொஞ்சம் விவரமா சார். தலாக்குங்கிற அந்த விவாகரத்து சட்டம் இருக்குல்ல, அந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த நாட்டில் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய விவாகத்தை அவர்களை ரத்து செய்து கொள்ளலாம். அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு அரசியல் சாசனத்திலேயே, ஷரியத் சட்டம்ங்கிற பெயர்ல. முஸ்லிம் அல்லாத வேற எந்த சமுதாயமா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களாக தலாக்கு செய்ய முடியாது, விவாகரத்து செய்ய முடியாது. நீதிமன்றத்தை அணுகணும், தக்க காரணம் சொல்லணும், சில வருடங்கள் காத்திருக்கணும், வழக்குகள் நடக்கும். நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அனுமதித்தால் தான் விவாகத்தை ரத்து செய்ய முடியும். இப்படியான பாரபட்சம் இருக்குது. முதல்ல இதுல இது கூட ஒரு கொடுமை மாதிரி கூட சிலருக்கு தோன்றுது. என்ன அது அவங்க அந்த கோணத்தில் இந்த கேள்வி கேட்கல, இருந்தாலும் கேட்காட்டாலும் சுட்டி காட்டணும், அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். இதுல இந்த தலாக் விஷயத்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க.
இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த தலாக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாட்டில் எப்படி தவறாக இந்த உலகமே புரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி தான் இந்த தலாக்கு விஷயத்திலையும் தவறாக புரிந்து கொண்டு அதை வந்து ஏதோ ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை வந்து ஒரு கொடூரமான சட்டமாக சித்தரிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் விவரமாவே இந்த தலாக்கை நான் சொல்லிவிடுறேன். அதாவது தலாக்குங்கிறது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி இஸ்லாத்துல பெண்களுக்கும் உண்டு. உங்களை விளங்கிக்கிறங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறங்க. எது சரிங்கிறது ரெண்டாவது புரிஞ்சுக்கிறோம். முதல் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, என்ன காரணத்தினாலே பிடிக்கல, பிடிக்காம போனதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அப்படி பிடிக்கலன்னு சொன்னா அவர் மனைவி விவாகரத்து செஞ்சுக்கலாம். வேணாம், நீ தனியா வேற கல்யாணம் பண்ணிட்டு போ, நான் வேற கல்யாணம் போறேன்னு போயிடலாம். மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னு வைங்க, அப்பவும் இஸ்லாம் அதே சொல்லுது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் ஒத்துக்கிற மாட்டேங்குது இஸ்லாம். புருஷன் குடியாருனா அல்ல வேற எதுவும் சரியில்லையா, ஆண்மையே இல்லையா, நீ வாழ்ந்தான் தீரன்னு இஸ்லாம் சொல்லல. அதையும் ரத்து செஞ்சிடலாம். ஒரு மனைவி நினைத்தாலும் கணவனை ரத்து செய்யலாம், கணவன் நினைத்தாலும் மனைவி ரத்து செய்யலாம். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த உரிமையை இஸ்லாம் வந்து சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் ஒப்படைச்சிருக்குது. ஏன்னா கல்யாணத்தை நான் தானே பண்றேன், நான் பண்ண கல்யாணத்தை நான் தான் ரத்து செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது. வேற மக்களுக்கெல்லாம் எப்படி இந்த நாட்டில் சட்டம் இருக்குன்னு கேட்டா, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்கல அல்லது புருஷனை பிடிக்கல, 2 பேர் யாரா இருந்தாலும் சரி அவங்களா பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு தெரிவித்து கோர்ட்டு சரின்னு சொன்னா தான் அதை விவாகரத்து கொடுப்பாங்க. இந்த 2 நிலைமை உலகத்துல இந்தியாவில் இருக்குதுன்னு வைங்களேன். 2 சட்டம் இருக்குது. முஸ்லீமுக்கு மட்டும் ஒரு தனி சட்டம் இந்த தலாக்குல, முஸ்லீம் அல்லாத மற்ற எல்லாத்துக்கும் இந்த சட்டம். ஒரு கிறிஸ்தவரா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், நாத்திகரா இருந்தாலும், அவர் கம்யூனிஸ்டுக்காரரா இருந்தாலும், சீக்கியரா இருந்தாலும் அவர் கோர்ட்ல போய் தலாக்கு செய்யணும், விவாகரத்து பண்ணணும். அவரா செய்ய முடியாது. இந்த 2ல எது நல்லது என்பதை அதில் ஏற்பட்ட விளைவுகளை வைத்து நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? நீங்க அடிக்கடி பேப்பர்களை பார்க்கறீங்க. பேப்பர்ல வரக்கூடிய முக்கியமான செய்தி, இந்த செய்தி வராத நாள் ஒரு நாள் கூட இருக்கான்னு என்னால சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன செய்தின்னா, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு, இப்படி ஒரு செய்தி இன்னைக்கு பார்த்தாலும் இருக்கும். இன்னைக்கு உள்ள அவ்வளவு பத்திரிக்கையும் பரட்டி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஊர்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கும். நான் இன்னைக்கு பேப்பர் ஒன்று படிக்கல, நேற்று பார்த்தாலும் இருக்கும், நாளைக்கு பார்த்தாலும் இருக்கும், அடுத்த வாரம் பார்த்தாலும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி இடம்பெறாத நாளே இல்லை என்ற அளவுக்கு அன்றாடம் ஸ்டவ்கள் வெடிக்கின்றன. வெளியே உலகத்துக்கு வர்ற செய்தி மாத்திரம், அன்றாடம் இளம் பெண்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிளவி பத்த வைக்கிற ஸ்டவ் வெடிக்கவே மாட்டேங்குது, அது தனி விஷயம். இளம் பெண்கள் பத்த வைக்கிற ஸ்டவ் மாத்திரம் தான் வெடிக்குது. இது ஏன் வெடிக்குது என்பதற்காக மத்திய அரசுல ஒரு குழுவை போட்டு ஆய்வு பண்ணும் பொழுது நாடாளுமன்றத்தில் தெரிவித்த தகவல் என்னன்னு சொன்னா, மனைவியை பிடிக்காத கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். கொளுத்திவிட்டு அதை மனைவி மாமியார் எல்லாம் சேர்ந்து வரதட்சணைக்காக வேற பல காரணங்களுக்காக கொளுத்துகிறார்கள். அது ஸ்டவ் வெடித்து அந்த மரணம் நிகழ்ந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அதை உலகம் ஏற்க வேண்டியதுக்கு சாட்சி இருக்காத. பொண்டாட்டியோட தனியா ஒருத்தன் போனா 2 சாட்சியமா கூட்டிட்டு போவான், அவன் தனியா தான் போவான், சாவடிச்சா வெளியே சாட்சி இருக்காது. அந்த வசதி இருக்கிற காரணத்தினால இது நிரூபிக்க முடிய மாட்டேங்குது. இதனாலதான் வந்து இளம்பெண்கள் மாத்திரம் சாவுறாங்கன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் இந்த அறிக்கை தெரிவிக்கப்படுது. இப்ப இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? இந்த ஸ்டவ் வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனுக்கு பிடிக்கல, மனைவிய பிடிக்கல என்ற உடனே நீதிமன்றத்துக்கு போனான். நீதிமன்றத்துக்கு போனா 3 வருஷம் இழுக்கும், காசு வேற செலவு பண்ணணும், 3 வருஷம் வேற இழுக்கும். 3 வருஷம் எது காத்துக்கிட்டு இருக்கணும்? பேசாம ஸ்டவ் அடிச்சுட்டா முடிஞ்சு வச்சுக்காத அப்படின்னு அனுப்பிவிட்டு அடுத்த கல்யாணத்தை அடுத்த வாரம் அனுப்பிடுறான். மனைவியை பிடிக்கலேங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்த கணவன் பிரிந்து கொள்வதற்கான அதிகாரத்தை அவன்கிட்ட நீங்க கொடுக்காத காரணத்தினால நீங்க என்ன செய்றீங்க? பாதுகாப்பு நினைக்க தலாக்கு விட்டான்னு நினைக்கிறீங்க. ஒரேடியா தலாக்கு விட்டு அனுப்பிடுறானே, அவன் உலகத்திலிருந்து தலாக்கு விட்டுறான். குடும்ப வாழ்க்கையிலிருந்து மாத்திரம் விடாம உலகத்திலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு கொளுத்தி விட்டு போயிடுறான். இந்த விவாகரத்தை வந்து லேசாக்கி இருந்தால், பிடிக்கல வேற கல்யாணம் பண்றதுக்கு தானே இதை பண்றான். இப்போ உசுரோட வாச்சி வேற ஒரு புருஷனோட யாச்சி அவள் வாழ முடியும். இது ஒண்ணு பாக்குறீங்க. சரி, இவ்வளவு கொடூர மனம் இல்லைன்னு வைங்க, கொளுத்துற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த கொடூர மனசு வராது.
இவ்வளவு கொடூரமான இல்லைன்னா என்ன செய்வான் தெரியுமா? அவன் நீதிமன்றத்தில் போய் எந்த காரணத்தை சொன்னால் விவாகரத்து கிடைக்குமோ அந்த காரணத்தை சொல்லுவான். அது இருக்காது இவள்கிட்ட. அதான் நீதிமன்றம் காரணம் கேட்கும்ல, ஏன் விவாகரத்து, இந்த அவனோட படுத்து கிடந்தா, அப்பதான் நீதிமன்றம் ஒத்துக்கிறோம். வேற காரணம் சொன்னா ஒத்துக்கிறாது. இவனுக்கு பிடிக்காததுக்கு வேற காரணமா இருக்கும். ஆனால் இவன் நீதிமன்றத்தில் சொல்ற காரணம் என்னவா இருக்கும்னு கேட்டா, எதை சொன்னா நீதிமன்றம் ஏத்துக்கிறோமோ அந்த காரணம். எதை சொன்னா ஏத்துக்கிறேன்? ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் நடத்த சரியில்லைன்னு பொம்பளைக்கு சொன்னாதான் நீதிமன்றம் ஏத்துக்கணும். பொம்பளை விவாகரத்து கேட்டா ஆண்மை இல்லைன்னு சொன்னாதான் நீதிமன்றம் ஏத்துக்கணும். ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இவன் என்ன பண்ணுவான்? விவாகரத்து கேட்டானா, பொண்டாட்டி வந்தானா வீட்டுல இருந்து, அந்த ஒருத்தன் படுத்து கிடந்துச்சா பார்த்தனா, அதனால வேணான்றான். நீதிமன்றம் அதை ஏத்துக்கிட்டு கொடுத்துரும். இப்படி ஒரு பழியை சுமந்து கொண்டு விவாகரத்து வாங்கி நீ என்ன கிழிக்க போற? இந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? அப்புறம் இன்னொருத்தன் கட்டிக்கிறவானா? நல்ல பெண்ணு கூட நடத்த கட்டவள் என்ற பெயரோட நான் பெரும்பாலும் விவாகரத்து வாங்க முடியும். இதுதான் அதுல உள்ள யதார்த்தமான நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சட்டுப்போட்டு முடிவெடுக்க தவறணும்னு சொன்னா பாரதூரமான விளைவு ஏற்படும். அதுக்குத்தான் இந்த தலாக்குங்கிறத இஸ்லாம் கொடுத்திருக்கு. இதுதான் இந்த தலாக்குடைய இஸ்லாமிய தலாக்குடைய ஒரு தாத்பரியம். முக்கியமான கேள்வி என்ன நீங்க அவங்க கேட்கறாங்கன்னா, இந்த தலாக்கு செய்யப்பட்ட விதவைங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் எப்படி வாங்குறது? அதான் முக்கியமான கேள்வி. இது அவங்க கேட்கல. ரெண்டு எது நல்லதுன்னு அவங்க கேட்கல. நீங்க எப்படி வேணாலும் நீங்க கேட்கலாம். நான் சொல்லி இருந்தேன், கேட்டால் சங்கடப்படுவோம் நினைச்சு கூட கேட்காம இருந்தது. இதைத்தான் அவங்க கேட்டிருக்கணும். தலாக்குல இதான் ஒரு கொடுமையா எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப அதைத்தான் நீங்க கேட்டிருக்கணும், கேட்கல. சர்டிபிகேட் எப்படி வாங்குறதுன்னா ஒண்ணும் வேண்டியதே கிடையாது. ஒரு ஜமாத்துல எழுதி கொடுத்தாலே நீதிமன்றத்தில் எங்களுக்கு செல்லும். முஸ்லீம்களுக்கு இந்த விவாகரத்து எங்க முன்னாடி நடந்துச்சு, நாங்க அதை ஏற்றுக்கொண்டோன்னு ஒரு லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்கன்னா முஸ்லீம் தனியார் சட்டத்தில் அந்த சர்டிபிகேட்டை செல்லும். மற்றவங்களுக்கு எல்லாம் விவோ அந்த சர்டிபிகேட் கேட்பாங்க, கோர்ட்ல இருந்து ஆர்டர் கேட்பாங்க. முஸ்லீம்களுக்கு இந்த தலாக் விஷயத்துல, கல்யாண விஷயத்துல, பாகப்பிரிவினை விஷயத்துல, வக்ஃபு விஷயத்துல, இந்த 4 விஷயத்துல தனி சட்டம் இருக்கு. எல்லாத்துலயும் கிடையாது. எல்லாத்துலயும் பொது சிவில் சட்டம் தான் உலகத்து இந்தியாவில் இருக்குது. இந்த 4 விஷயத்துல எங்க மதத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ளலாம்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு அது மாதிரி 4 விஷயம் இருக்குது. இந்துக்களுக்கு 4 விஷயம் இருக்கு. எப்படி அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம்னு சொல்லி கூட்டு குடும்பம் மாதிரி அவங்களுக்கு வரி கிடையாது. இந்துக்களுக்கு வரி விலக்கு உண்டு, அவங்களுக்கு சலுகைகள் உண்டு. அப்படியான விஷயத்துல இந்த 4 எங்களுக்கு இருக்குது. இந்த 4ல எங்க மார்க்கப்படி உள்ள ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு லெட்டர் பேர்ல கொடுத்தா கூட நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு விடோவுக்குரிய அந்த சலுகைகளை தரும். அதை ஏற்றுக்கொள்ளணும். எந்த கிராம அதிகாரி, அரசு அதிகாரி தேட வேண்டியதில்லை. சமூக நல்லிணக்கம், சமய ஒற்றுமை இவைகளுக்கு இன்று பிரதானமாக தடையாயிருப்பது மக்களின் ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை போக்குதான். இந்த ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை போக்கை உடைத்தெறிவதற்கு இஸ்லாம் சமயத்தில் ஏதேனும் மார்க்கம் உண்டா? சமய சொற்பொழிவுகள் எல்லாமே சமூக சீர்திருத்தத்திற்கு தான் வழிவகுத்திருக்கிறதே தவிர சமூக புரட்சிகரமான மாற்றத்திற்கு வழிவகுக்கவில்லை. இரண்டாவது, சமயம் அறிவியலுக்கு எதிரான ஒரு அம்சம். அறிவியல் வளர்ச்சிக்கு சமூகம் பலமுறை தடைக்கற்களாகவே இருந்திருக்கிறது. இந்த தடைக்கற்களை போக்குவதற்கு இஸ்லாம் சமயத்தில் ஏதேனும் சமரச போக்கோ அல்லது திறந்துவிடும் போக்கோ இருக்கிறதா? குறிப்பாக உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோ என்ற விஞ்ஞானியை அன்றைய கிறிஸ்தவ மதம் சிறை தண்டனை அளித்து கொடும் செயல் செய்தது. ஆகவே சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய ஒற்றுமைக்கும் ஏற்றத்தாழ்வை போக்குவதற்குரிய மார்க்கங்கள் இருக்கும் சொல்ல வேண்டும். இஸ்லாம் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களை சொல்வதோடு நின்று கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற விவரத்தையும் சொல்ல வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஸ்ரீ ராமசாமி அவர்கள் அருமையான 2 கேள்விகளை நம்ம முன்னாடி எழுப்பியிருக்கிறார்கள். அதோட நாங்க என்ன செய்திருக்கிறோங்கிற ஒரு துணை கேள்வியையும் சேர்த்து 3 கேள்விகளாக கூட எடுத்துக்கொள்ளலாம். 3 செய்தியை கேட்டிருக்கிறாங்க. அதுல முதல் கேள்வியாக அவங்க 2வது கேட்ட கேள்வி முதல்ல எடுத்துக்கிறோம். அப்புறம் முதல் கேள்வி நான் 2வது எடுத்துக்கிறேன். அதுல ஒரு காரணம் இருக்குது. அதாவது இந்த அறிவியலுக்கு, இந்த நவீன காலத்தினுடைய கண்டுபிடிப்புகளுக்கு, விஞ்ஞான ஆய்வுகளுக்கு ஒவ்வொரு சமயமும் எதிராகவே இருந்திருக்கிறது. கலீலியோ பூமி உருண்டைங்கிறதுக்காக வேண்டி அவர்களை கிறிஸ்துவ சமுதாயம் மதத்தலைமைப்படுத்திய பாடு அதையெல்லாம் அவர் நினைவுபடுத்தினாரு. இதை பத்தி இஸ்லாம் எப்படி சொல்லுதுங்கிறது தான் பிரச்சனை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவியல் உண்மைகளை கலீலியோ சொல்வதற்கு முன்னாடியே சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றேன், குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன்.
ஆகாயத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கோள்கள் என்று உருண்டை வடிவமானது இஸ்லாம் தான் டிக்ளேர் பண்ணுது. அத்தனையும் தத்தமது பாதைகளிலே சுழன்று கொண்டு இருக்கின்றன. இப்படி குர்ஆன் சொல்லுது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே. அவன் கலிலியோ பூமி உருண்டைன்னு சொல்வதற்கு முன்னாடியே இந்த பூமி உருண்டை என்றும் சொல்லி, உருண்டை என்று சொன்னது மாத்திரம் இல்லாம அது சுத்திக்கிட்டு இருக்குதுங்கிறதையும் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதையும் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால அறிவியலுக்கு இஸ்லாம் முட்டுக்கட்ட போடல. இன்னும் சொல்ல போனா யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பூமி எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் முஸ்லிம்கள் ஆராய்வார்கள். ஆராய்பவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுதுங்க. அதை சிந்திக்கணுமா? சும்மா பூமியில இருக்குது வாழ்ந்தோம் திண்டம் போனோம் இருக்க கூடாதான். இந்த வானங்கள் பூமி எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அறிவியலுக்கு எந்த வகையிலும் தடை இல்லைங்கிறது மட்டுமல்ல, அதை தூண்டுது இஸ்லாம். அறிவியலை நீங்க ஆய்வு பண்ணுங்க, சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தூண்டக்கூடிய மார்க்கம். இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆன் சொல்லுது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்லி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். இது குர்ஆனுடைய வசனம், அரபி டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, மனிதர்களே இந்த பூமியை விட்டு வெளியே போய் பல்வேறு கோணங்களுக்கும் நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள். அதாவது விண்வெளி பயணத்தை சொல்லுது. இந்த பூமிக்கு மேல போய் வானத்துடைய எல்லா கோணங்களையும் நோக்கி நீங்கள் புறப்படுவதாக இருந்தால் செல்லுங்கள். ஆனால் லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான், அதற்குரிய சுல்தான் பவர். மன்னரை கூட சுல்தான் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பவர் இருக்கிறதுனால. இல்லா பி சுல்தான், அதுக்குரிய பவர் இல்லாமல் நீங்கள் அங்க செல்ல முடியாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, போக முடியும் என்றும் சொல்லுது. முடிகிறது இப்படியே போக முடியாது, அதுக்குன்னு ஒரு ஆற்றல், ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை உண்டாக்கணும், கண்டுபிடிக்கணும், தயாரிக்கணும். அந்த சக்தியை கண்டுபிடித்து நீ செல்ல முடியும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய வரலாறு நபிகள் நாயகத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் உள்ள வரலாறுகள்ல அறிவியலை கண்டுபிடித்த யாரையும் அவன் இஸ்லாமிய சட்டத்தை மீறிவிட்டான் என்று 14 நூற்றாண்டுகளில் எந்த நூற்றாண்டிலையும் எந்த ஊர்லையும் கண்டிக்கப்பட்டது கிடையாது. கலிலியோவுக்கு நடந்த மாதிரி, என்ன ஐயா அவர்கள் கூட கலிலியோவை உதாரணம் காட்டின மாதிரி ஒரு அப்துல் காதரை முஸ்லீம் மத தலைமை அப்படி செஞ்சுச்சுன்னு காட்ட முடியாது. நீங்க வரலாறு நடிகளை தேடி பார்த்தாலும் சரி, அறிவியலை ஒருவன் கண்டுபிடித்ததற்காக அவன் ஊக்குவிக்கப்பட்டிருப்பானே தவிர, அல்லது ஊக்குவிக்கப்படுற அளவுக்கு விவரம் இல்லாட்டி கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாங்களே தவிர, யாரும் இந்த அறிவியலை சொன்னதுக்காக கண்டிக்கப்பட்டதே கிடையாது. பூமி உருண்டை என்று சொன்னாலும் தட்டை என்று சொன்னாலும் அது ரெண்டு விதமான கருத்தையும் சொல்வதற்கான வாசலை திறந்து விட்டிருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால இன்றைக்கும் நீங்கள் அறிவியல்ல ஈடுபடலாம், ஆய்வு செய்யலாம், செய்யணும். இன்னும் சொல்ல போனா செய்யணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதனால அந்த அறிவியலுக்கு மாற்றங்கள் கிடையாது. அடுத்தது இந்த சமயங்கள் எல்லாம், அடுத்த அவருடைய கேள்வி சமயங்கள் எல்லாம் அந்த புரட்சிகரமான விஷயங்களை சொல்வதில்லை, சமயங்கள்னால மக்களுக்கு தேவையான அந்த புரட்சிகரமான விஷயங்களை சொல்வதில்லைங்கிறது அடுத்த கேள்வி. உங்ககிட்ட கேட்டு புரட்சிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு காலத்துல சில புரட்சி சாதாரணமாயிரும். ஒரு காலத்துல, அதாவது விதவை மனம் என்பது இன்னைக்கு புரட்சியா? இன்னைக்கு விதவை சாதாரணம் நடந்துகிட்டு இருக்குது. புரட்சிங்கிறது எப்போ வரும்னு கேட்டா, ஒரு காலத்துல மறுக்கப்பட்டு அது கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பு மாதிரி ஆக்கப்பட்ட நேரத்தில் யாராவது உடைச்சி காட்டினா அதுக்கு பேர் தான் புரட்சின்னு சொல்லுவோம். அதான் புரட்சின்னு சொல்றது. இன்றைக்கு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட விதவா விவாகம் என்பது ஒரு பெரிய புரட்சியா இருந்துச்சு. இந்த விதவா விவாகத்துக்கு யாராவது குரல் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது இன்னும் பயங்கரமான ஒரு புரட்சியை உலகத்தில் செஞ்சுட்டா சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விதவா விவாகம் செய்ய சொல்லி வலியுறுத்தி அதை ஒரு நெறியாகவே உலகத்துக்கு வழங்கிட்டு போயிருக்கிறாங்களே. அந்த காலத்தில் இதை செய்வது என்பது எவ்வளவு பெரிய புரட்சியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட சில பேர் ஏத்துக்கிறாங்க இருக்கிறாங்க. இந்த விதவா விவாகத்தை, விதவைகளுக்கு கணவனை இழந்த பெண்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது ஒரு பெரிய பாவமாக இன்னைக்கும் நினைக்கக்கூடிய காலத்துல 1400 வருஷத்துக்கு முந்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சொல்வதாக இருந்தால் இது நபிகள் நாயகம் ஒரு பெரிய புரட்சியாளர் இல்லாம என்னன்னு சொல்ல நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய புரட்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவனே நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு உரிமையை ஒரு மத தலைவர் செஞ்சிருக்கிறார் சொன்னா அது நபிகள் நாயகம் புரட்சி தான். இன்றைக்கு சிலைகளின் பெயரால சிலைகளுக்காக மனிதன் தலையெல்லாம் உருண்டுகிட்டு இருக்குது. எனக்கு சிலவை உனக்கு சிலவைங்கிறான். வச்சவன சிலைக்கு செருப்பு மாலை போட்டானா அதோட 1000 தலை உருண்டுருது.
100 தலை காலியா போயிடுது. இன்னைக்கு நானுக்கு சிலைக்காக வேண்டி பேருக்காக வேண்டி, அப்ப இந்த சிலை என்பதற்காக வேண்டி இவ்வளவு பண்ணி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி யாரும் இனிமே செலை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிறைவேற்றி இதை போய் புரட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இந்த புரட்சியை விட தனக்கு கூட செலவைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனார். அது புரட்சி இல்லையா? எந்த முஸ்லீம்டாவது கேளுங்க, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி தான் நாங்கெல்லாம் வந்தோம். யாரு எந்த சாதியில இருந்தோம் யாருக்கும் தெரியாதுங்க. தீண்டாமை எப்படி ஒழிச்சிருக்கோம்னு பாருங்க. தீண்டாமைய வேரோடும் வேரடி மண்ணோடு ஒழிச்சு நாங்கள் எந்த குலத்திலிருந்து வந்தோம் என்பதை நாங்களே மறக்கிற அளவுக்கு, நாங்களே எங்க உள்ளத்திலிருந்து தூக்கி எறிகிற அளவுக்கு, எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இதை இன்னைக்கு ஒழிக்க முடியாத ஒன்றை ஒழிச்சு காட்டுவது புரட்சியா இல்லையா? மதத்தின் பெயரால சுரண்டலை ஒழிச்சிருக்கிறோம், மதத்தின் பெயரால் இந்த சாமியார்னு சொல்லி ஏமாத்துறானே அதை ஒழிச்சிருக்கிறோம், சோதிடம் சாதகம் தாயத்து அது இது பேய் பிசாசு என்று சொல்லி மக்களை வந்து பயமுறுத்துறானே அதை ஒழிச்சு காட்டியிருக்கிறோம். நான் காட்டல, நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முந்தி ஒழிச்சு காட்டியிருக்கிறாங்க. பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகளை உசுரோடவே கொளுத்துனா, உசுரோடவே பதச்சி சாவடிச்சான். இன்னைக்கு சிசு கலைப்பு செய்யறாங்களே அந்த உத்தமபாளையத்தில எல்லாம் உசிலம்பட்டியில எல்லாம், அது மாதிரி விட கொடுமையா பெத்த குழந்தைய கொண்டு உசுரோட புதைச்சான் பொம்பளை பிள்ளைய, அதை உடைச்சி காட்டினாங்க நபிகள் நாயகம் அவர்கள். கடைசியா உள்ள புரட்சி என்னன்னா இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு மாத்திரம் தான் புரட்சின்னு பெரும்பாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒழிச்சாங்களா நபிகள் நாயகம் அவர்கள்? அதை ஒழிச்சாங்களான்னு கேட்பாங்க. அது ஒண்ணுதான் கேட்க முடியும், அதை வந்து எவரும் ஒழிக்க முடியாது. அந்த ஏற்றத்தாழ்வை வந்து எந்த சித்தாந்தத்தின் மூலமா உலகத்திலிருந்து ஒழிக்க முடியாது. பொருளாதாரத்தில் ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே இருக்கிறான்ல, அந்த சித்தாந்தத்தை ஒழிக்கிறதா இருந்தால் அதுல ஒண்ணுதான் ஏற்படும். நீங்க அந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் நீ வருத்தப்படக்கூடாது, நீங்க ஆழமா சிந்திக்கணுங்கிறக்கா நான் சொல்றேன். எப்படி? இப்ப சின்ன உதாரணத்துக்காக வேண்டி இப்ப கம்யூனிசம் அந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொன்னாங்க. நல்ல நோக்கத்தில் இந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது எல்லாரும் கிடைக்கணும், சமமா இருக்கணும்னு சொல்லி, அது ஒரு நல்ல நோக்கம் தான். நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் எல்லா மனுஷனும் சமமா நடத்தப்படணும் என்ற அந்த சித்தாந்தத்தின்படி எல்லாரும் அந்த ஆட்சியில் கூட சமமா நடத்தப்பட மாட்டாங்க. என்னன்னு கேட்டா முதலாளி மாறுவாங்க, பொலிட் பீரோக்கள் முதலாளிகள் வருவாங்க. அந்த இடத்துல பொலிட் பீரோக்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து சாதாரண ஆளுகளுக்கு இருக்காது. நீங்க அது இவனுக்கு தோட்டிக்கும் பொலிட் பீரோ உறுப்பினரும் ஒரே மாதிரி கார்ல போவாங்களா? ஒரே மாதிரி வீட்டில் முதலாளி மாறுறாரு, அவ்வளவுதான் அங்க நடக்குது. அதாவது அந்த வித்தியாசத்தை சுத்தமாக உடைச்சு தள்ள முடியுமானா முடியாதுங்க. என்ன வகையில ஆச்சு ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழங்கிறது இருக்கத்தான் செய்யும். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது வந்து அது இயற்கையிலேயே எந்த சித்தாந்தத்தினாலையும் ஒழிச்சு காட்டினது இல்லை இதுவரைக்கும் உலக வரலாற்றில் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு காலகட்டத்திலாவது ஒழிக்கப்பட்டுச்சுன்னு காட்டணும்ல. எது ஒரு சாத்தியமான தத்துவம் சொன்னா ஒரு தத்துவத்தை சொல்றோம், கேட்க நல்லா இருக்கிறதெல்லாம் சாத்தியமானது கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் அழகா இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்குது, இருக்க முடியுமா? நம்ம எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்கு, இருக்க முடியுமா? நம்ம எல்லாருமே 25 வயசு வாலிபனாவே எப்பவும் இருந்துகிட்டு இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்கும், இருக்க முடியுமா? நம்ம நல்லா இருக்கிறதை எல்லாம் நம்ம ஏத்துக்கிற கூடாது, முடியுமான்னு பார்க்கணும். இப்ப நாம கேட்கிறோம் எல்லாரையும் பொருளாதார நிலையில சமமாக ஆக்கி ஒரு 10 வருஷம் சமமா இந்த ஊர்ல இருந்துச்சுன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? எந்த சித்தாந்தத்தின் மூலமாகவாவது இல்ல. அதனால என்ன செய்யலாம்? சுரண்டல்களை ஒழிக்கலாம். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏழைகளுக்கு கூலி தர மறுக்கிறானே அதை ஒழிக்கலாம். அந்த கூலியை நிர்ணயம் பண்ணலாம், அதிக கூலி கொடுக்க சொல்லலாம். அது மாதிரி கூலி அதிகம் கேட்டதுக்காக கிட்டு கொன்றான உசுரோட வச்சு கொளுத்துனானே அந்த கொடுமையை கண்டிக்கலாம், அந்த அக்கிரமக்காரனை தண்டிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அதுக்காக வேண்டி அவன் செய்யறதா இவனுக்கு, இவன் செய்யறதா அவனுக்குங்கிறத கொண்டு வர முடியாது, உலகத்தில் எந்த காலத்திலும் கொண்டு வர முடியாது. அதனால அந்த இந்த கீழ்நிலையில் பொருளாதாரத்தில் அடித்தட்டில் உள்ளவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வேற விதத்தில் சிந்தித்து உதவிகள் செய்யலாமே தவிர இதை இஸ்லாம் சொல்லவே இல்லை. சமத்துவம் ஆக்க முடியும், நபிகள் நாயகம் சொல்லவே இல்லை. சமத்துவமான ஆக்கி காட்டுவேன்னு சொல்லல, முடியாதுட்டாங்க. நடக்கா, சமத்துவம் ஆக முடியாது. முடியாத ஒன்றை அந்த ஒன்னத்தான் இஸ்லாம் என்ன செய்யல, அதை நான் செய்வேன்னு சொல்லல. பாக்கி எதையெல்லாம் நீங்க புரட்சின்னு சொல்றீங்களோ அவ்வளவு நபிகள் நாயகம் சொல்லி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒண்ணு. அடுத்து ஐயா கேட்ட கேள்வியில முக்கியமானது என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு இயக்கம், சுரண்டல்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு இயக்கம், வரதட்சணையை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு இயக்கம், கல்வி வேலை வாய்ப்புல எல்லாம் பின்தங்கி இருக்கிற மக்களை தூக்கி விடுறதுக்காக வேண்டி கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக அது ஒரு இயக்கத்தை வைத்து. கல்வி ரொம்ப முக்கியம், முஸ்லீம்கள் கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியானது அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு, இப்படி பல முனைகள்ல நாங்கள் இயக்கங்கள் கண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த கல்வி வேலை வாய்ப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கிற சமுதாயங்களுக்கெல்லாம் தனியான ஒதுக்கீடு கேட்டு போராடக்கூடிய இயக்கங்களை நாங்க
நடத்தி கொண்டிருக்கிறோம். பல முனையில் எங்களால் சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு பல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லிம் தமிழ் இதழ்களில் முதலிடம் பெற்று லட்சக்கணக்கான வாசகர்களின் உள்ளங்களில் இடம்பெற்றுள்ள உணர்வு வார இதழில் விளம்பரம் செய்து பயனடையுங்கள். விவரங்களுக்கு முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், 26 வேலாயுதம் தெரு, சென்னை 1. போன் நம்பர் 522806, ஃபேக்ஸ் 52238868. உணர்வு வார இதழ் ஆண்டு சந்தா உள்நாடு 250, வெளிநாடு 1000, அரையாண்டு சந்தா உள்நாடு 125, வெளிநாடு 500. உங்கள் MODD செக்குகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி உணர்வு வார இதழ், 26 வேலாயுதம் தெரு, 2வது மாடி, சென்னை 1. போன் நம்பர் 522806. தமிழக முஸ்லிம்களின் ஜீவநாடியாக திகழும் உணர்வு பத்திரிகை உங்கள் இல்லம் தேடி வர, உங்கள் நண்பர்களையும் நாடி வர இன்றே முயலுங்கள். என் பேரு ராணி. அதிராம்பட்டினம் உழைக்கும் மகளிர் சங்கத்துல ட்ரெயினரா இருக்கேன். இப்ப தர்மம் செய்யணும்னு சொன்னா எந்த வழியிலயும் எந்த நேரத்திலயும் எப்ப இருந்தாலும் பாக்கெட்ல எப்ப வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம். அது குறிப்பிட்டு ஒரு நாள்ல மட்டும், ரம்ஜான் சீசன்ல மட்டும்தான் நீங்க இஸ்லாம்காரங்களுக்கு என்னமோ இந்த சக்காத்துன்றத மாதிரி ஒதுக்குறீங்க. அது இஸ்லாம்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களே தவிர இந்துல தாழ்க்கப்பட்டவங்க யார் வந்தாலும் கொடுக்கறது இல்ல. அது என்னன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லணும். சகோதரி ராணி அவர்கள் ஒரு நல்ல கேள்விதான். அதாவது முஸ்லீம்கள் தர்மம் கொடுக்கிறது ரம்ஜான் மாசத்துல மட்டும்தான் இந்த தர்மத்தை கொடுக்கறாங்க. அந்த கொடுக்கிற தர்மத்தையும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்துங்கிற பேர்ல கொடுக்கறாங்க. இது என்ன நியாயம்? இது நல்ல கேள்வி. இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க, தேவையான கேள்வி. இதுல முதல்ல விளங்கிக்கணும், ஜக்காத்துன்னு சொல்றோம்ல, இஸ்லாத்துல ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது. ஆனா இந்த ரம்ஜான்ல இவங்க கொடுக்கிற 4 8 இருக்கு, இது அல்ல ஜக்காத். முதல்ல விளங்கிக்கணும், ஜக்காத்துங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்மம் இது அல்ல. ஜக்காத்து என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொத்துல, இருப்புல, தங்கத்துல, ரொக்கத்துல, வியாபார பொருள்ல எல்லாத்தையும் கணக்கிட்டு அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு 2.5% எடுத்து ஒதுக்கணும். 2.5%. அந்த 2 40க்கு 1 என்ற வீதத்தில் ஆண்டுதோறும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தொகைக்கு பேர் தான் ஜக்காத். ஜக்காத் ஜக்காத்துங்கிறாங்களே, இந்த 4 8 மாத்தி வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு பேர் அல்ல ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்துன்னு சொன்னா ஒரு கோடி ரூபாய் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவர் அதுல இருந்து 2.5 கோடி ரூபாய், 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். 1 கோடி ரூபாய் வைத்திருக்கக்கூடியவர் சொத்தாக, காராக, பங்களாவாக, ரொக்கமாக, நகையாக வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் ஆண்டுதோறும் கணக்கிட்டு என்ன செய்யணும்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துடணும் ஏழைகளுக்குன்னு சொல்லி. இதுதான் ஜக்காத்து என்பது. இன்றைக்கு நீங்க பாக்குறீங்களா இந்த ரம்ஜான்ல கொடுக்குறாங்க, இதுல எவனும் அந்த கணக்கு பட்டிலாம் கொடுக்கல, ஆட்களை ஏமாத்துறாங்க. 4 8 மாத்தி சில்லறை மாத்தி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு போடுறது, இது பிச்சைக்காரர்களை வளர்க்கிறது. இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. இதுதான் ஒண்ணுங்கன்னு. அடுத்தது, இந்த ஜக்காத்தை எப்படி விநியோகிக்கணும், இஸ்லாம் அதுக்கு வழி சொல்லி தந்திருக்குது. முதல்ல இது ஜக்காத்து என்னன்னு இவனுக்கு விளங்குறதும் இல்லை. விநியோகிக்கிறது எப்படி தெரியுமா? பிச்சைக்காரர்களை ஊக்குவிக்கிற விதமா விநியோகக்கூடாது. 8 கொடுத்தீங்கன்னா அவன் 8 வாங்குறதுக்கு வந்துகிட்டே தான் இருப்பான், காலமெல்லாம் வாங்கிட்டு இருப்பான். அது அல்ல ஜக்காத்து என்பது. என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் ஜக்காத்து தொகை இருக்குது அப்படின்னா ஒரு 25 பேரை நான் ஒரு சிறு தொழில ஏற்றி விட்டு மேல கொண்டு வந்துடலாம். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது. இந்தா நீ ஒரு தொழிலை வச்சு, நீ ஒரு தையல் மிஷின் வாங்கி தர்றேன், நீ போட்டு பொழைச்சிக்க. இன்னொருத்தனுக்கு ஒரு 25 ரூபாய் கொடுத்து, இன்னொருத்தனுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்து, இப்படி நான் ஒரு 10 பேர், ஒரு 20 பேருக்கு தொழில முன்னேற்றம் அடைகிற அளவுக்கு அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் அல்ல ஜக்காத். பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்துகிட்டே இருப்பான். கேட்டு மான ரோஷத்தை விட்டு வீதியில இறங்கி கையேந்தக்கூடியவன் ஒரு 1 கோடி ரூபாய் திரட்டிட்டாலும் அதை வச்சுக்கிட்டு இன்னொருக்காவும் வருவான். அவன் நிறைவு அடையவே மாட்டான். இது தேடி பிடிச்சி ஏழ்மையா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, வெளியில வந்து கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. அந்த மக்களை தேடி பிடிச்சி அவர்கள ஒரு 10 பேரை 5 பேரை ஒருத்தன் கை தூக்கி விட முடியும். ஒரு கோடீஸ்வரன் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 5 பேரை அப்படி மேல தூக்கி விடுவான். இந்த 5 பேர்ல ஒரு 3 பேர் இப்படி தேறி வந்துட்டான்னு சொன்னா அவனும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துருவான். அவனும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர, வாங்கக்கூடிய நிலைமைக்கு வரமாட்டான். இப்படியான ஒரு நிலையில இந்த ஜக்காத்தை விநியோகிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. 2. 3வது, இஸ்லாமிய முறையில் ஜக்காத் என்பது கூட்டாகத்தான் விநியோகிக்கணும். கூட்டணி எப்படி?
இப்ப அதிராம்பட்டினத்துல ஒரு 200 பேர் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியில் இருக்கிறாங்க வச்சுக்கிறோம். ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் இருந்தார்களேயானால் இந்த 200 பேருடைய ஜக்காத்தையும் ஒன்னா திரட்டணும். அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அப்பதான் என்கிட்ட வாங்கினவன் உங்கள்கிட்ட வாங்கிட மாட்டான். ஒரு இடத்திலிருந்து விநியோகம் பண்ணினீங்கன்னா ஒருத்தன் 8 என்ட்ரி போட்டு போயிருவான். என்கிட்ட 10,000 வாங்கிடுவான், இவற்ற ஒரு 10,000 வாங்கிட்டு போயிருவான், அவற்ற ஒரு 10,000 வாங்கிட்டு போயிருவான். இது உரிய முறையில் கிடைக்காது. கூட்டாக ஒரு கமிட்டியை போட்டு அவ்வளவு பேருடைய ஜக்காத்தையும் ஒரு இடத்தில் திரட்ட வேண்டும். திரட்டி வைத்தால் அது ஒரு 5-6 கோடி ரூபாய் தேரும் வருஷத்துக்கு. அதிராம்பட்டினத்தில் மாத்திரம் ஒழுங்கா கொடுத்தார்களேயானால், ஒழுங்கா கணக்கு பண்ணி கொடுத்தார்களேயானால் அதிராம்பட்டினத்தில் ஒரு 5-6 கோடி ரூபாய் ஜக்காத்து தேரும். முத்துப்பேட்டையில் ஒரு 2 கோடி ரூபாயாச்சும் ஜக்காத்து தேரும். அதை வைத்துக் கொண்டு அங்க யாரெல்லாம் கீழே இருக்கிறான், கடனாளி இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறவன் இருக்கான்னு சொல்லி கணக்கெடுத்து அதுல ஒரு 20 பேர் அப்படி மேல தூக்கி விட்டுட்டு அடுத்த வருஷம் வேற ஒரு 20 பேரை தூக்கி விட்டீங்கன்னா அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம். இது கூட்டாவும் செய்யணும். இது என்னன்னு கேட்டா ஜக்காத்துனால இவனுக்கு விளங்க மாட்டேங்குது. பிச்சை கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் ரம்ஜான்ல 4 8 போட்டா கடமை நிறைவேறிச்சுங்கிறான். ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் உங்க மாவட்டத்தில் ஒழுங்கா நிறைவேற்றுறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை இந்த கூட்டு முறையில். அதே நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் போங்க, பேரணாம்பட்டில், வேலூர்ல கூட்டாக, அதாவது யாரெல்லாம் ஒத்துக்கிறான ஒரு 40-50 பேர் சேர்ந்து ஒரு 10-20 லட்சம் ரூபாயாவது திரட்டி ஒரு 4-5 பேர் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ராஸ்ல இப்படி சில ஊர்களில் இந்த கூட்டான முறையில் ஜக்காத் என்ற விநியோகத்தின் மூலமாக கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு 2 பேரையோ 4 பேரையும் மேல தூக்கி விடுறாங்க. இதுதான். அதனால எங்க ஆளுக்கு செய்யற இந்த 4,000 கொடுக்கிறது அதை முஸ்லீமுக்கு தான் கொடுப்பேன், முஸ்லீம் அல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் இவனுக்கு ஜக்காத்து விளங்கல. அப்படி நடக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் கொடுக்கறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க எந்த வீட்டுல பாத்தீங்கன்னு தெரியல. அப்படி கொடுத்தாலும் தப்பு. தர்மங்கள் கொடுக்கறது இருக்குது. அது 4,000 மாத்தி வச்சு கொடுக்கறதுல கூட இது உனக்கு தான் தரும், உனக்கு தான் தரமாட்டேன் எங்கேயும் அதிராமட்டத்தில் நடக்கிறீங்களாமா? அப்படி கொடுப்பாங்களா? அவங்க அதிராமட்டத்தை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க. எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா முஸ்லீம்கள் தான் ரம்ஜான்ல போய் கேட்க போறாங்க நிறைய. அதனால அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம். முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் எங்க விரட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சு அப்படி விரட்டினதா இல்ல. எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் நிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் வாசல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. எங்க வீட்டுல நாங்க ஜக்காத்துனா என்னன்னு விளங்காத காலத்துல நாங்கெல்லாம் கொடுப்போம். யாரெல்லாம் பார்க்க மாட்டோம். வாசல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் 50 காசு எடுத்து போட்டு விட்டுருவோம். யாருன்னு பார்க்க மாட்டோம். அது ஜக்காத்து இல்லாம விளங்கிக்கிறங்க. அப்படி பாரபட்சம் காட்டப்படுவதாக சொல்லுவது ஒரு தவறாகத்தான் எனக்கு தெரியுது. இதை 1-2 இடத்துல அப்படி விளங்காத ஆளுங்க இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு உள்ள விட ஜக்காத்துக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம்ங்க. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா கம்பல்சரி அந்த ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிடுவோம். இஸ்லாமிய ஆட்சி நடக்குமே ஆனால் கேட்டுலாம் வாங்குறது இல்ல, கணக்கு பண்ணி எல்லாத்தையும் எடுக்குன்னு சொன்ன இஸ்லாம் சொல்லுது. கவர்மெண்ட் இருக்குமே ஆனால் ஜக்காத்தை போய் வாங்குன்னு சொல்ல, எடு 2.5% கம்பல்சரியா பணக்காரன் பறிச்சாகணும்னு சொல்லி இஸ்லாம் பறித்து அதை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆட்சி இல்லாதனால் நாங்களா கொடுக்குறோம், அவ்வளவுதான். இப்போ இந்த மத நல்லிணக்க இந்த கூட்டம் ஒரு தொடர்ச்சிக்கா இது ஒரு வாழ்த்துக்கள். ஆனா இது தொடரணும். ஆனா இங்க கேட்கப்படுற கேள்வி நான் இஸ்லாமினுடைய அடிப்படையான குர்ஆனுக்குள்ள நான் கேட்க தயாராக இல்லை. நடைமுறையில இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுக்குள்ள இருக்க சித்தாந்த போராட்டம் அதான் நான் கேட்கிறேன். அதுல குறிப்பா இங்க இருக்கிற ஒரு கூட்டம் தனியாக ஒரு பிரச்சாரத்தை வலுவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது வலுவாக்கிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் இங்க அந்த தேவையில்லாத ஒரு வளர்ச்சி போக்கு இருக்கு. அது வளர்ச்சி தேவையில்லாத வளர்ச்சி. அவங்க கிளப்புற கேள்வி என்னன்னு அடிப்படையான்னு சொன்னா, அரபு நாடுகளுக்கு இங்க இருந்து பிழைக்க போறவங்களை அங்கே இருக்கின்றவர்கள் காபீர் என்று சொல்லி புண்படுத்துவதும், அங்கே இருந்து வர்றவன் அது மதமா நேரா முஸ்லீம் எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது அடிப்படையானது. அதற்கு இங்க இருக்கிற என்ன ஒன்னாக்கா ஒரு குறிப்பா இன்னொரு கேள்வி அவங்க எழுப்பப்படுறது, தமிழாள்னு நம்மள சொல்றாங்க இந்துக்கள்னு, அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லையா? அப்ப அவங்க அந்நியமயமான சிந்தனை உடையவர்கள். இன்னொரு பிரச்சாரம் அதையே ஒட்டி அந்த உணர்வு, இன உணர்வு அடிப்படையில் இவர்களெல்லாம் பாகிஸ்தானையும் அரபு நாட்டுகளைத்தான் சிந்திக்கிறார்கள். கிரிக்கெட் மேட்சில் கூட அதைத்தான் மறைமுகமா ஆதரிக்கிறார்கள். இப்படி என்று ஒரு வலுவான கருத்துக்களை உருவாக்கி பிரச்சாரத்தை உருவாக்காங்க. இப்ப இதற்கு என்ன தீர்வு? அரங்க சின்னப்பா அவர்கள் ரொம்ப அருமையான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகள் கூட இன்னும் வேற ஒரு இயக்கத்தினர்கள் பொது மேடைகள்ல கேட்கக்கூடிய கேள்விகள் என்று சுட்டிக்காட்டி கேட்டாங்க. அதுல முதலாவது
இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய இந்துக்களை அங்க உள்ளவர்கள் காபீர்கள் என்று அதை ஒரு மட்டரகமா சொல்லி அதனால அங்கிருந்து வரக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு போக்கோட இங்க வந்துகிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னன்னு கேட்டாங்க. அதாவதுங்க, இதை உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. காபீர் என்றால் முஸ்லிம் என்பதற்கு எதிர்ப்பதம் காபீர். முஸ்லிம் என்று சொன்னால் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். காபீர் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்காதவர். காபீர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மறுப்பவர், நிராகரிப்பவர் அர்த்தம். விளங்கிட்டீங்களா? அது ஒரு ஏசுற வார்த்தை கிடையாது. அதாவது முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்னு சொல்லுவோம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இழிவான வார்த்தை, ஆனா இழிவான வார்த்தை கிடையாது. இப்ப காபீர்ங்கிறது இருக்க, காபீர்னா முஸ்லிம் ஏற்றுக்கொள்ளாதவர் ஏற்றுக்கொள்ளாதவர் தானே, மறுப்பவர், நிராகரிப்பவர் அர்த்தம். முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஏற்பவர். காபீர் என்பதற்கு நேரடி அர்த்தம் நிராகரிப்பவர். அப்ப இஸ்லாத்தை எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரை ஏற்பவர் சொல்லணும் இஸ்லாம் சொல்லுது. எவர் ஏற்கவில்லையோ அவரை ஏற்காதவர் சொல்லுது. அதனால இப்ப நாம கூட போடுறோம் முஸ்லிம் அல்லாதவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் போடுறோம். இந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் என்பது ஒரு ஏசுற வார்த்தையா? இல்ல. முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவங்களை கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சொல். இதை இளங்க என்ன செய்யறாங்கன்னா, காபீருக்கு அர்த்தம் தெரியாம சில மேடைகளில் போட்டுக்கிட்டு எங்களை எல்லாம் காபீர்னு சொல்கிறார்கள். காபீர்னா திருடன் அர்த்தமா? காபீர்னா கொள்ளக்காரன் அர்த்தமா? காபீர்னா அயோக்கியன் அர்த்தமா? காபீர்னா பித்தலாட்டக்காரன் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. காபீர்னு சொன்னா அரபு மொழி வார்த்தை. அது அரபு மொழியில இந்த குர்ஆன் அருளப்பட்டுச்சு. முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி முஸ்லீம் காபீர்னு அரபுல சொல்லுவாங்க. அரபுல அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏற்காதவர். இதான தவிர ஏசுறது கிடையாது. ஒண்ணு. அதே நேரத்தில் அரபு நாட்டில் போயிட்டு இஸ்லாத்திற்கு எதிர்ப்பானவர்களாக சிலர் வர்றார்கள் என்று சொல்றாங்களா இல்லையா? வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அங்க சென்றவர்கள் அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அந்த அரபு நாடுகள்ல இங்க இருந்து போறவங்களுக்கு ஒழுங்கான மரியாதை கொடுக்க மாட்டான். இதனால விளங்கிக்கிறங்க. அது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டான்னு இல்ல, முஸ்லீமுக்கும் கொடுக்க மாட்டான். அது தேசிய உணர்வு அவனுக்கு மேலங்கி போய் இருக்குது. அது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது இஸ்லாத்துல. அவன் என்ன, இப்ப நம்ம நாட்டில் கூட வெளிநாட்டுக்காரனுக்கு ஏதாவது உரிமை கொடுப்போமா? ஒழுங்கா நமக்குள்ள உரிமை அரசியல் சாசனப்படி கூட வெளிநாட்டுக்காரனுக்கு கிடையாது. இந்தியாவுடைய அரசியல் சாசனப்படி கூட இந்திய குடிமகனுக்கு இருக்கிற உரிமை வெளிநாட்டுக்காரனுக்கு கிடையாது. அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அப்துல் காதரையும் அப்படித்தான் நடத்துவான், ராமசாமி அப்படித்தான் நடத்துவான். இதை விளங்காம அவர் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் இப்படி நடத்துறாங்க. அவன் இந்த நாட்டுக்காரன் சேர்ந்தவன், நம்ம நாடு இது, நம்ம நாட்டுக்காரன், இவன் வெளிநாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்கிறானே தவிர, இங்க இருந்து போற முஸ்லீமை எல்லாம் அப்படி ஆகா ஓகன்னு அவன் நடத்தல. நீங்க விளங்கிக்கணும். இங்க இருந்து போற முஸ்லீம் அல்லாத மக்களை மட்டும் ஒரு மாதிரியா நடத்தி இங்க இருந்து போற முஸ்லீம்களை எல்லாம் அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான்னு நீங்க நினைக்காதீங்க. இவன் தெரியும் அதுதான். இவனும் ஆடுதான் மேய்க்கிறான், இவனும் பிளாட்பாரத்தெல்லாம் படுக்கணும். அந்த சோறு திங்கும் போது மாத்திரம் சமத்துவத்தை காட்டிக்கிறாங்க. ஒன்னா வாடா உட்காந்து திம்போண்டு கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர சம்பளம் கொடுக்கறதுல இருந்து அவங்க நடத்துறதுல இருந்து ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம் இருக்குது, அங்க போறீங்க, அரபின்னா விரும்புன்னு அவனுக்கு தனிக்கு அவன் போயிருவான், சொந்த நாட்டுக்காரன். நம்ம எல்லாம் நிக்கணும் வேண்டாம். அவன் கிரீன் சேனல் உடையாந்துட்டே இருப்பான். எல்லாத்துலயும் அரசாங்க விஷயம், அலுவலகம், கியூவு, அது எது எந்த விவகாரமா இருந்தாலும் சரி, தேசிய குடிமகனுக்கு தனி அந்தஸ்து, வெளிநாட்டுக்காரன் என்பதற்கு இரண்டாவது அந்தஸ்து. இந்த முஸ்லிம் அல்லாதவர்களை தப்பா அவன் நடத்துறாங்கிறாங்களே, அது தவறு. எல்லா நாட்டுக்காரர்களையும் அவன் நடத்துறான். பாகிஸ்தான்காரன் அப்படித்தான் நடத்துறான், இந்தோனேசியாக்காரன் அப்படித்தான் நடத்துறான். அரபியர்களை மாத்திரம் அவன் விசேஷமா நடத்தி கொள்கிறான். மதத்தின் அடிப்படையில் உள்ள அது பாரபட்சம் கிடையாது என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதான் முக்கியமானது. நாங்களும் அப்படித்தான் நடத்தப்படுறோம். அரபு நாட்டுக்கு போன முஸ்லீம்கள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது ரொம்ப கவனமா ஐயா சொன்னக்கூடிய குற்றச்சாட்டு சமுதாயத்தில் இருக்குது. நல்லா கவனிச்சு அந்த குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்து சகோதரர்களை குறிப்பிடும் பொழுது உங்க மாவட்டத்திலும் எங்க மாவட்டம் ராமநாதத்திலும் எப்படிதான் இருக்கு, ஐயா சொன்ன மாதிரி தான் இருக்குது. இந்த பட்டுக்கோட்டையிலையும் முட்டுப்பட்டிலையும் இருக்கும் போல இருக்கு. தமிழர் தான் சொல்லுவாங்க. அது இவன் தன்னை தமிழர் இல்லைங்கிற மாதிரி அவங்களாம் தமிழர்கள் சொல்லுவான். அது தப்பு, சொல்லக்கூடாது. தமிழ் என்பது ஒரு மொழி தான். இப்ப நான் உங்கள்ட்ட தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தமிழை தவிர வேற பாஷை தெரியாது.
அப்ப நான் தமிழன் இல்லைன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நானும் தமிழன் தான். எங்க ஆளுக்கு விளங்காம என்ன செய்யறேன்னா, நாங்க முஸ்லீம் நீங்க தமிழன் அப்படிம்பாங்க. எங்க ஊர்ல உண்டு, இல்லைன்னு நான் சொல்லல. என்னுடைய சொந்த ஊர்ல தொண்டிலேயே அது மாதிரி சொல்லுவோம். ராமநாதபுரம் தான் என்னுடைய ஊர். அங்கே இந்த மாதிரி சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு காலத்துல இருந்து மங்கிக்கிட்டு வருது. அப்படி சொல்லக்கூடாது. தமிழன்னா எல்லாரும் தமிழன் தான். தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறவன் அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவன் இந்துவா இருந்தாலும் சரி, மதமே இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவன் தமிழை பேசினா தமிழன் தானே. இதுல வந்துகிட்டு நீங்க தமிழன் சொல்லும்போது நாங்க தமிழன் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த சினிமா காரணம் முக்கியமான காரணம். இவங்க சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முஸ்லீமை காட்டினாலேயே அவனை ஒரு மாதிரியா தாடியை போட்டு ஒரு மாதிரியா தொப்பியை வச்சு நிம்பல்கின்னு அவன் பேசுவான். அவன் பேசும்போதே நம்ம தமிழை இல்லைங்கிற மாதிரி உண்டாக்குவான் சினிமாவில். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு முஸ்லீமை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சினிமாவில் காட்டுறான அது மாதிரி ஒரு முஸ்லீமை உங்க வாழ்க்கையில் பார்த்திருக்க மாட்டீங்க. சினிமாவில் எப்படி காட்டுவான்? முஸ்லீம்னா எம்ஜிஆர் வரைக்கும் எல்லாத்துலயும் அழகா நடிப்பாரு. முஸ்லீமா நடிக்கும் போது மாத்திரம் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பெரிய ஒரு சைஸான ஒரு கோலத்திலையும் ஒரு கிழிஞ்ச சட்டை ஒன்று மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு விகாரமா தான் எம்ஜிஆர் கூட முஸ்லீமா நடிப்பாரு. அவர் நடிச்சுக்கிட்டு என்ன செய்வார்? அவர் பேசும்போதே தமிழ்ல பேரான அப்துல் ரஹ்மான் அவர் படிப்பாரு. அவர் படிக்கிற பாட்டு அப்படித்தான் இருக்கு, அவர் பேசுற பேச்சே அப்படித்தான் இருக்கும். இதனால மென்டலாவே என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்ம தமிழ் இல்லையோ தானே காட்டுறாங்கிற என்ன உண்டாகி போச்சு எங்க ஆளுகளுக்கு. இதுல என்ன உண்டாகி இருக்குது? இதை பார்த்து பார்த்து உங்களுக்கு உண்டாகி போச்சு, எங்களுக்கு உண்டாகி போச்சு. இதை மாத்தணும். நாங்களும் தமிழர்கள் தான் என்று இந்த மேடையில பொதுவாக நாங்க சொல்றோம். அப்படி மற்ற சமுதாய மக்களை நீங்க தமிழர்னு குறிப்பிட முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு பேர் 500 பேர் ஆண்களே வந்திருக்காங்களே, இதுல ஒரு முஸ்லீம் பெண்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கலாம்ல. வெளியில வரக்கூடாதுங்கிறது ஒருனா, எல்லாமே ஆண்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தா பெண்கள் எப்ப வெளியில வந்ததானே சார் விழிப்புணர்ச்சி அடைய முடியும்? எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் பெண்கள் உள்ள அடிமட்டத்தின் கீழே தானே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முஸ்லீம் பெண்கள் ஏன் வரல? முஸ்லீம் ஆண்கள் தானே வந்திருக்கிறாங்க, ஏன் வரலன்னு கேட்கிறாங்க. வந்திருக்கிறாங்க, லேட்டா வந்ததுனால இடமெல்லாம் கீழே இருக்கிறாங்க. நானே பார்த்து இறங்கி போறத வந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறார்கள். அவங்க லேட்டா வந்துட்டாங்க. இங்க அரங்கு நிறைஞ்சிருச்சு. முஸ்லீம்களை இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைஞ்சிட்டீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் கீழே இறக்கிறோம். அந்த அடிப்படையில தான் அவங்கள நாங்க அனுமதிக்கிறோம், அவங்கள ஊக்குவிக்கிறோம். சென்னையில மதுரையில் இதே மாதிரி ராஜா முத்தையா மன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதுல ஒரு 90 முஸ்லீம் அல்லாத பெண்களும் முஸ்லிமான பெண்கள் 300 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 1500 பேருக்கு மேல உள்ள அரங்குல 300 முஸ்லீம் பெண்கள் அதுக்கு வந்திருந்தாங்க. அந்த அரங்குல இருந்து அவங்களை கேள்விக்கு அனுமதிக்க மாட்டோம். இந்த நிகழ்ச்சியில முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இதுக்கும் பள்ளிவாசல்களில் பைத்தியம் பிடித்தவர்களை கட்டி போட்டு குணப்படுத்த முடியும் பள்ளிவாசல் தர்காவால் என்று சொல்லக்கூடிய கொள்கையை அந்த அமைப்புகள் ஏற்றுக்கொள்கிறதா? பள்ளிவாசல்ல கொண்டு பைத்தியத்தெல்லாம் கட்டி வைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. இது ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன். பள்ளிவாசல் வேற, தர்கா வேற. பள்ளிவாசல் என்பது ஒரே கடவுளை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம். அங்க எந்த சமாதியும் இருக்காது, எந்த படமும் இருக்காது, எவருடைய உருவமும் இருக்காது. பள்ளிவாசல்கள்ல எந்த பைத்தியத்தையும் கட்டி போடவும் மாட்டாங்க. பள்ளிவாசல்ல காணிக்கை செலுத்த மாட்டாங்க. பள்ளிவாசல்ல உள்ள அந்த பூசாரி அஜர்த்திருப்பாரு, அவற்றை கொண்டு இந்த காணிக்கைகள் எல்லாம் கடவுளுக்குன்னு செலுத்த மாட்டாங்க. அதான் இஸ்லாத்துல உள்ளது. தர்கா என்று சொல்வதை மக்கள் பள்ளிவாசல் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தர்கான்னு சொன்னா செத்தவர்களை புதைத்து வைத்திருக்கக்கூடிய இடம். அதை தர்காண்டு பேர் சுட்டி அதுல போய் இறந்து போனவர்களை கும்பிடுறாங்க. அதுலதான் பைத்தியத்தை கட்டி போடுறாங்க, அதுலதான் தாயத்து போடுறாங்க, அதுலதான் மந்திரிக்கிறாங்க, அதுலதான் உண்டியில வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. பள்ளிவாசலோடு தான் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கே தவிர தர்கா என்பதோடு குர்ஆன்ல எந்த இடத்துலையும் இதை சொல்லவே இல்லை. நபிகள் நாயகத்துக்கு தர்கா கிடையாது. நபிகள் நாயகம் தான் பெரிய தலைவர். அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே கும்பிடுறது கிடையாது, தேரோட்டம் கிடையாது, அங்க போய் பைத்தியத்தை கட்டி வைக்கிறது கிடையாது. மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால அது தர்காங்கிறது தான் அவங்க பள்ளிவாசல் சொல்றாங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. பைத்தியத்தை கட்டி போடுறோம் ஏமாத்துற வேலை. நடைமுறை பழக்கத்திலேயே இந்த இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதாரணமா நான் வேஷ்டி கட்டுறேன், ஓப்பன், நீங்க மூட்டி கட்டுறீங்க, நாங்க சூரியனை கும்பிட்டா நீங்க சந்திரனை கும்பிடுறீங்க. இப்படி நடைமுறையில அனைத்துமே ஆப்போசிட்டா இருப்பதனுடைய அடிப்படை நோக்கம். பொன் வேம்பையன் அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் எல்லாத்திலும் ஏற்குமாறா நடக்கிறீங்க. அவர் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, எல்லாத்திலும் ஏற்குமாறாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அதுக்கு 2 உதாரணம் அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உதாரணத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்லிடுவோம். இப்ப நாங்க வேஷ்டி கட்டுறோம்னு சொன்னா, நீங்க லுங்கின்னு ஒன்று கட்டிக்கிறீங்க, அதுலயும் மாற்றம் செய்யறீங்க.
அதே மாதிரி நாங்க சூரியனை கும்பிட்டா நீங்க சந்திரனை கும்பிடுறீங்க, இது என்ன காரணம்னு கேட்கிறார் ஐயா. நல்ல கேள்வி தானே. ஆனா நல்லா விளங்கிக்கிறங்க, ஆடையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடைதான் அணிய வேண்டும் என்று இஸ்லாம் எந்த கட்டளையும் இடல. என்னன்னா ஒரு ஆண்கள் தொப்புள்ள இருந்து முழங்கால் வரை கண்டிப்பா மறைச்சு ஆகணும், அவ்வளவுதான். அது வேஷ்டியை கொண்டு மறைக்கலாம், லுங்கியை கொண்டு மறைக்கலாம், பேண்ட் போட்டு மறைக்கலாம், ஒரு போர்வையை சுத்திக்கிட்டு கூட மறைத்துக் கொள்ளலாம். மறைக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் கட்டளையே தவிர இன்ன ஆடைதான் கட்டளை கிடையாது. ஆனா இன்னும் ஒண்ணு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்றேன், நபிகள் நாயகம் அவர்கள் கட்டினது லுங்கி கிடையாது, வேஷ்டி தான். அது தெரிஞ்சுக்கிறேன். மூட்டப்படாதுதான் அவங்க கட்டிருக்கிறாங்க, ஒரு துணி மாதிரி தான் கட்டிருப்பாங்க, அதுதான் கட்டிருக்கிறாங்க. அதையும் தகவலுக்காக உங்களுக்கு சொல்றேன். வேஷ்டி என்பது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஆடை ஒன்றும் கிடையாது. அது என்னன்னு கேட்டா, நம்ம அதை வெளியே போகும்போது காத்துல பறக்கும், இந்த தொடை பகுதி தெரிய வாய்ப்பு இருக்குது, தொடையை நம்ம சேர்த்து மறைத்துக் கொள்ளணும். நபிகள் நாயகம் கூட அந்த வேஷ்டி கட்டுற நேரத்தில் ஒரு முள்ளுனால அப்படி இணைச்சிக்கிறாங்க, உள்ள போட்டு அந்த தொடை பகுதி தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி அவங்க கட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு வசதிக்காக வேண்டி தொடை போய்கிட்டு இருக்கும்போது தொடை தெரியுதுன்னு வைங்க, அது பார்க்கறதுக்கு ஒரு பெண்களை எதுக்கு வந்துருவாங்க, அந்த நேரத்தில் காத்துல விளைகிறோம். ஒரு ஆம்பளையுடைய தொடை ஒரு பெண்ணு பார்க்க அது நல்லா இருக்காது. அதுக்காக வேண்டி இந்த லுங்கில அது வராது. அதுக்காக அவங்களா தேர்ந்தெடுத்து அந்த லுங்கி அணிந்து கொள்கிறார்களே தவிர, லுங்கினா மூட்டிடுறோம்ல, லுங்கி என்பது மூட்டப்பட்டது, வேஷ்டிங்கிறது மூட்டப்படாது. அதனால அது காத்துல திறந்துடும். அது போக பிராக்டிகலாக எடுத்துக்கிறோமே, இங்க வந்திருக்கிற முஸ்லிம்கள்ல லுங்கி அணியாதவர்கள் மாத்திரம் கை தூக்குங்க. பேண்ட் வேஷ்டி இவ்வளவு பேர் போட்டிருக்காங்க பாருங்க. நாங்க ஏற்குமாறு பண்றோமா பாருங்க. ஐயா வேம்பையன் அவர்களுக்காக சொல்றேன், நாங்க ஏற்குமாற பண்ணல பாருங்க. இவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, லுங்கி அல்லாத பேண்டையோ அல்லது வேஷ்டியோ கட்டிருக்கிறாங்க, பல மாதிரி கட்டிருக்கிறாங்க. லுங்கி அணிந்தவர்களும் இருக்கிறார்கள், ஏருக்கு மாதிரிலாம் பண்ணல. அதாவது வசதியை பொறுத்துனாலதான், இதுவும் கட்டிக்கிறலாம், அதையும் கட்டிக்கிறலாம், இதையும் கட்டிக்கிறலாம், அவரவருக்கு வசதியான கட்டிக்கிறாங்க. இப்ப நான் இதை தேர்ந்தெடுக்கிற எதுக்கு, எந்த காத்தடிச்சாலும் விரிஞ்சிடாது, விரிஞ்சு கொடுக்காது. எது லுங்கி என்பது அதுக்கு வசதியாக நான் அதை தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு பிடிக்குது, அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது நாங்க சூரியனை கும்பிடுறோம், நீங்க சந்திரனை கும்பிடுறீங்கன்றாங்க. சூரிய சந்திரன் எதையுமே இஸ்லாத்துல கும்பிடக்கூடாது. எனக்குதா ஒரு கடவுளை தான் கும்பிடணும், வேற கடவுளை தவிர சூரியனை கும்பிடக்கூடாது, சந்திரனை கும்பிடக்கூடாது, காற்றை கும்பிடக்கூடாது, கதிரவனை கும்பிடக்கூடாது, நெருப்பு கும்பிடக்கூடாது, தண்ணீரை கும்பிடக்கூடாது, மனுஷனை கும்பிடக்கூடாது, மிருகத்தை கும்பிடக்கூடாது, செத்தவனை கும்பிடக்கூடாது, தலைவனை கும்பிடக்கூடாது, தாயை கும்பிடக்கூடாது, புருஷனை கும்பிடக்கூடாது, கடவுளை தவிர எதையும் கும்பிடக்கூடாது. இஸ்லாம் விளங்கிக்கணும். ஆனா ஐயா அதை கேட்கல. அவர் என்ன கேட்க வர்றாருன்னு நான் சொல்லிடுறேன். எல்லாரும் சூரியன் அடிப்படையில் கணக்கு போட்டா முஸ்லீம்கள் அவங்களுடைய மாதத்துக்கு சந்திரனை கணக்கு வச்சிருக்காங்க. அது வேணா இருக்குது. இப்ப சந்திரனை கொண்டு ரமலான் மாசம்ங்கிறோம். இந்த ரம்ஜான் மாசம் என்பது சூரியனை வச்சு நாங்க செய்யறது இல்ல, பிறையை பார்த்து தான் அந்த மாசத்தை முடிவு பண்றோம். இந்த மாதத்தை கணிப்பதற்கு நாங்கள் சந்திரனை பயன்படுத்துறோம். அந்த வகையில் என்ன செய்யறாங்க ஐயா, அந்த கேள்வி கேட்டாங்க. ஆனா அது வாஸ்தவம் தான், அது நல்ல கேள்விதான். ஆனா இது ஏருக்கு மாறா நடக்கணுங்கிறதுக்காக நாங்க செய்யல, இதுதான் அறிவுபூர்வமானது என்பதற்காக நாங்க செய்யறோம். எப்படி அறிவுபூர்வமானது? இப்ப ஜனவரி 1ஆம் தேதிங்கிறீங்க வைங்க, ஜனவரி 10ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி, அப்ப கடவுள் என்ன செய்வானா, உனக்கு 1000 ரூபாய் தரணுமா, ஆமா, இவன் ஒரு வருஷம் தொழுதான்ல, அந்த தொழுகையுடைய நன்மை அவனுக்கு கொடு. நன்மை இழந்துடுறாரு இவர், தொழுகை செய்த நன்மையை அங்க இழந்துடுறாரு. இவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணுமா, 2 வருஷம் தொழுகையை கொடு. இவனுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணுமா, 3 வருஷத்து தொழுகையை கொடு, 2 வருஷத்து நோம்பை கொடு. இவர் ஒரு நன்மையும் செய்யாதவராவது நிப்பார். இப்ப இவ்வளவையும் செய்துட்டு கடவுளுக்கு ஒண்ணுமே செய்யாதவராவது நிப்பாராம். அப்புறமும் ஆள்க வருவானா புகார் செஞ்சுட்டு, கடவுளை எனக்கு உன்ன நீதி வழங்கலையேண்டு, என்னடா உனக்கு என்னடா, எனக்கு 5000 ரூபாய் தரணும், ஏதாவது நன்மை மிச்சம் வச்சிருக்கானா, நன்மையே இல்ல, நன்மை இல்லையா, இவன் செஞ்ச பாவம் முட்டிக்கு வை, இவன் நன்மை ஒண்ணும் இல்லை. இப்ப இவன் யாருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணுமோ அவன் செஞ்ச ஒரு 10 பாவத்தை தூக்கி அதனுடைய தண்டனை இவனுக்கு கொடுன்னு சொல்லி அவன் சுமத்தப்படுமா. அப்படி மார்க்க இஸ்லாம். இதுல இருந்துகிட்டு ஒருத்தன் மோசடி பண்றான்டா, எப்படி எந்த அளவுக்கு பேணுதலா இருக்க சொல்லுது நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு கேட்டா, குளத்துல மீன் கிடைக்குதுங்க, குளத்துல மீன் இருக்குது, இது அப்படியே ஏலம் விடாதீங்கிறாங்க நபிகள் நாயகம். அதாவது மோசடியில எந்த அளவுக்கு மோசடியெல்லாம் தவிர்க்கிறாங்கன்னு பாருங்க. குளத்தில் எவ்வளவு மீன் என்று கிடைப்பது எவனுக்கு தெரியும்.
குளத்துல உள்ள மீனை வெளியே பிடிச்சு போட்டு நீ விற்கணுமே தவிர குளத்துல உள்ள மீன் 5000 ரூபான்னு வித்தேன்னு சொன்னா 3000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சால் வாங்கினவன் நஷ்டப்படுவான். 10,000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சுன்னு சொன்னா கொடுத்தவன் மன சங்கடப்படுவான். ஆஹா தெரியாம கொடுத்துட்டோமே, நம்ம பிடிச்சி வித்துருக்கலாமே, 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கமே அப்படியுமா. வியாபாரம் அப்படி இருக்க கூடாது. கைக்கு மையா கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். தெரியாத விற்காத, மாட்டை தண்ணிக்குள்ள போட்டு விலை பேசாத, அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதுல உட்கார்ந்துகிட்டு இப்படி ஐயா குற்றம் சுமத்துற அளவுக்கு நடக்கிறீங்களே, வெட்கப்படுங்க. முஸ்லீம்னா நேர்மையாளன்ற பேரை எடுங்க, முஸ்லீம்னா ஒழுக்கமானவன் எடுங்க. இது முக்கியமானது. அது அவங்களுக்கு அறிவுரை. ஐயா சொன்னதுக்கு அறிவுரை சொல்லியாச்சு, அதுக்கு பதில் சொல்ல இயலாது. இது சரின்னா நாங்க சொல்ல முடியும், இவன் செய்யறத அறிவுரை தான் சொல்ல முடியும். கௌதம் அவர்கள் கூட அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. மற்ற மதங்களை சார்ந்தவர்களை எப்படி நினைக்கிறது, எப்படி மதிக்க சொல்கிறதுன்னு எழுதி கேட்டுட்டு எனக்கு அவசர வேலை இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்கன்றாங்க. பிற மதத்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்லாம் மதிக்க சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க கைப்பட கட்டிய ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளிவாசல் இந்த மாதிரியான பள்ளிவாசல் இல்ல. அந்த காலத்துல பள்ளிவாசல்லாம் கீற்று வேயப்பட்டு மண் தரதான் பள்ளிவாசல். அதுல இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி அவங்களுடைய தோழர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வர்றாரு, முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் வந்து அந்த குடிசை மாதிரி இருந்தவங்க ஒதுக்குப்புறமா இருக்குன்னு உள்ளக்க வந்து சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசல் உள்ளே வந்து சிறுநீர் கழிக்கிறார். இந்த சிறுநீர் கழிக்கிறத பார்த்த உடனே கூட இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கத்துவாங்கல்ல, எல்லாத்துலயும் ஒன்று தானே, ரோட்ல ஒருத்தன் கழிச்சா கூட என்ன செய்வோம், அழகா கூப்பிட்டு தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், அங்க இருந்து ஒரு சவுண்டை விடுவோம். அந்த மாதிரி ஆட்கால என்ன செய்யறாங்க, சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் என்ன சொல்றாங்கன்னா, நிறுத்துங்க, சிறுநீர் கழிச்சு முடிக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ணாதீங்க, அது ஒரு பெரிய உபாதங்க, அது இடையில நிறுத்துறதுனால பெரிய டேஞ்சர்லாம் ஏற்படும், அது கூட ஏற்படக்கூடாதான். அதாவது இந்த அறிவுரையை கூட பிடிச்சி விரட்டி விட்டுருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் நிறுத்துங்கிறாங்க. அவர் சிறுநீர் கழிக்கிறார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிறுநீர் கழித்து முடிந்த உடனே அவர் இங்க கூட்டிட்டு வாங்க, நீங்க ஒண்ணு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவர் பக்கத்தில் உட்கார வச்சு, தம்பி இதை நாங்க கடவுளை வழிபடுறதுக்காக இதை வச்சிருக்கிறோம், இதுல இந்த மாதிரி காரியம் இனிமே பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. இவ்வளவுதாங்க. இதை நீங்க எதை கவனிக்கணும்னா, வழிபாட்டு தலத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. இந்த சிறுநீர் கழிக்கிறத அந்த நிமிஷமே நிறுத்தி கூட அனுப்பி விட்டுருக்கலாம். எந்த அளவுக்கு நபிகள்லாம் நினைக்கிறாங்கன்னா, சிறுநீர் கழிக்கிற ஒருத்தனை இடையில கட் பண்றது இருக்குது, அதுவே ஒரு பெரிய டென்ஷன் அவனுக்கு, அதுவே ஒரு பெரிய உபாதை, அதுவே ஒரு பெரிய கஷ்டமான ஒன்று. அந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில் இதுவரை நிறைய சம்பவங்கள். அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம விளங்காம சில பேர் முட்டாள்தனமா செய்யக்கூடிய காரியத்தினால ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தை தப்பா நினைக்கக்கூடிய நிலைமைக்கு சில பேர் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு உடன்பாடு இல்லை. எல்லா மக்களோடையும் எல்லா மனிதர்களோடையும் அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவமாகத்தான் இஸ்லாம் வந்து பழக சொல்லுது. இன்னும் சொல்ல போனா, நபிகள் நாயகம் ஆட்சி தலைவருங்க. அவர் இறக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் அடமானம் வச்சாங்கன்னு நான் சொன்னேன். இப்ப இதுல இருந்து என்ன வழங்குறீங்க, ஒரு யூதர் வந்து ஒரு ஆட்சி தலைவர்கிட்ட அடமானம் பெறக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தோட அங்க இருந்திருக்காருன்னு வழங்குதா இல்லையா? அந்த அடமானம் மீட்கப்படாமலே தான் இறந்து போனாங்க நபிகள் நாயகம். தன்னுடைய ஆடையை, கவச ஆடைன்னா போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை, இரும்புனால இருக்கும், போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய கவச ஆடை. அந்த ஆடையை வந்து அடமானம் யார்கிட்ட வைக்கிறாங்க, யூதர்கிட்ட வைக்கிறாங்க. இப்ப யூதர் என்பவர் அடமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுலையும் ஆட்சி தலைவராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அடமானம் கொடுக்கக்கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த மக்கள் எவ்வளவு பாதுகாப்போட கண்ணியத்தோட நபிகள் நாயகமுடைய ஆட்சியில் நடத்தப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்படித்தான் இஸ்லாம். அப்ப கடவுள் என்ன செய்வானா, உனக்கு 1000 ரூபாய் தரணுமா, ஆமா, இவன் ஒரு வருஷம் தொழுதான்ல, அந்த தொழுகையுடைய நன்மை அவனுக்கு கொடு. நன்மை இழந்துடுறாரு இவர், தொழுகை செய்த நன்மையை வந்து அங்க இழந்துடுறாரு. இவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணுமா, 2 வருஷம் தொழுகையை கொடு. இவனுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணுமா, 3 வருஷத்து தொழுகையை கொடு, 2 வருஷத்து நோம்ப கொடு. இவர் ஒரு நன்மையும் செய்யாதவராவது நிப்பார். இப்ப இவ்வளவையும் செய்துட்டு கடவுளுக்கு ஒண்ணுமே செய்யாதவராவது நிப்பாராம். அப்புறமா ஆள்க வருவானா புகார் செஞ்சுட்டு, கடவுளை எனக்கு உன்ன நீதி வழங்கலையேண்டு, என்னடா உனக்கு என்னடா, எனக்கு 5000 ரூபாய் தரணும், ஏதாவது நன்மை மிச்சம் வச்சிருக்கானா, நன்மையே இல்ல, நன்மை இல்லையா, இவன் செஞ்ச பாவம் மூட்டி வை. இவன் நன்மை ஒண்ணும் இல்லை. இப்ப இவன் யாருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணுமோ அவன் செஞ்ச ஒரு 10 பாவத்தை தூக்கி அதனுடைய தண்டனை இவனுக்கு கொடுன்னு சொல்லி அவன் சுமத்தப்படுமா. அப்படி மார்க்க இஸ்லாம். இதுல இருந்துகிட்டு ஒருத்தன் மோசடி பண்றான்டா, எப்படி எந்த அளவுக்கு பேணுதலா இருக்க சொல்லுது நபிகள் நாயகம் சொல்றாங்கன்னு கேட்டா, குளத்துல மீன் கிடைக்குதுங்க,
குளத்துல மீன் இருக்குது, இது அப்படியே ஏலம் விடாதீங்கிறாங்க நபிகள் நாயகம். அதாவது மோசடியில எந்த அளவுக்கு மோசடியெல்லாம் தவிர்க்கிறாங்கன்னு பாருங்க. குளத்தில் எவ்வளவு மீன் என்று கிடைப்பது எவனுக்கு தெரியும்? குளத்துல உள்ள மீனை வெளியே பிடிச்சு போட்டு நீ விற்கணுமே தவிர, குளத்துல உள்ள மீன் 5000 ரூபான்னு வித்தேன்னு சொன்னா 3000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சால் வாங்கினவன் நஷ்டப்படுவான். 10,000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சுன்னு சொன்னா கொடுத்தவன் மன சங்கடப்படுவான். ஆஹா தெரியாம கொடுத்துட்டோமே, நம்ம பிடிச்சி வித்துருக்கலாமே, 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கமே அப்படியுமா. வியாபாரம் அப்படி இருக்க கூடாது. கைக்கு மையா கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். தெரியாத விற்காத, மாட்டை தண்ணிக்குள்ள போட்டு விலை பேசாத, அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதுல உட்கார்ந்துகிட்டு இப்படி ஐயா குற்றம் சுமத்துற அளவுக்கு நடக்கிறீங்களே, வெட்கப்படுங்க. முஸ்லீம்னா நேர்மையாளன்ற பேரை எடுங்க, முஸ்லீம்னா ஒழுக்கமானவன் எடுங்க. இது முக்கியமானது. அது அவங்களுக்கு அறிவுரை. ஐயா சொன்னதுக்கு அறிவுரை சொல்லியாச்சு, அதுக்கு பதில் சொல்ல இயலாது. இது சரிண்டா நாங்க சொல்ல முடியும்? இவன் செய்யறத அறிவுரை தான் சொல்ல முடியும். கௌதம் அவர்கள் கூட அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. மற்ற மதங்களை சார்ந்தவர்களை எப்படி நினைக்கிறது, எப்படி மதிக்க சொல்கிறதுன்னு எழுதி கேட்டுட்டு எனக்கு அவசர வேலை இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்கன்றாங்க. பிற மதத்தவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்லாம் மதிக்க சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க கைப்பட கட்டிய ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளிவாசல் இந்த மாதிரியான பள்ளிவாசல் இல்ல. அந்த காலத்துல பள்ளிவாசல்னா கீற்று வேயப்பட்டு மண் தர தான் பள்ளிவாசல். அதுல இருக்கிறாங்க. அவங்களை சுற்றி அவங்களுடைய தோழர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வர்றாரு, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து இந்த குடிசை மாதிரி இருந்தவன ஒதுக்குப்புறமா இருக்குன்னு உள்ளக்க வந்து சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசல் உள்ளே வந்து சிறுநீர் கழிக்கிறார். இந்த சிறுநீர் கழிக்கிறத பார்த்த உடனே கூட இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கத்துவாங்கல்ல, எல்லாத்தையும் ஒன்று தானே. ரோட்ல ஒருத்தன் கழிச்சா கூட என்ன செய்வோம், அழகா கூப்பிட்டு தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், அங்க இருந்து ஒரு சவுண்டை விடுவோம். அந்த மாதிரி ஆட்கால என்ன செய்யறாங்க, சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் என்ன சொல்றாங்கன்னா, நிறுத்துங்க, சிறுநீர் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ணாதீங்க, அது ஒரு பெரிய உபாதங்க, அது இடையில நிறுத்துறதுனால பெரிய டேஞ்சர்லாம் ஏற்படும், அது கூட ஏற்படக்கூடாதான். அதாவது இந்த அறிவுரையை கூட பிடிச்சி விரட்டி விட்டுருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் நிறுத்துங்கிறாங்க. அவர் சிறுநீர் கழிக்கிறார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சிறுநீர் கழித்து முடிந்த உடனே அவர் இங்க கூட்டிட்டு வாங்க, நீங்க ஒண்ணு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவர் பக்கத்தில் உட்கார வச்சு, தம்பி இதை நாங்க கடவுளை வழிபடுறதுக்காக இதை வச்சிருக்கிறோம், இதுல இந்த மாதிரி காரியம் இனிமே பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. இவ்வளவுதாங்க. இதை நீங்க எதை கவனிக்கணும்னா, வழிபாட்டு தலத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. இந்த சிறுநீர் கழிக்கிறத அந்த நிமிஷமே நிறுத்தி கூட அனுப்பி விட்டுருக்கலாம். எந்த அளவுக்கு நபிகள் நினைக்கிறாங்கன்னா, சிறுநீர் கழிக்கிற ஒருத்தனை இடையில கட் பண்றது இருக்குது, அதுவே ஒரு பெரிய டென்ஷன் அவனுக்கு, அதுவே ஒரு பெரிய உபாதை, அதுவே ஒரு பெரிய கஷ்டமான ஒன்று. அந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில் இதுவரை நிறைய சம்பவங்கள். அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம விளங்காம சில பேர் முட்டாள்தனமா செய்யக்கூடிய காரியத்தினால ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தை தப்பா நினைக்கக்கூடிய நிலைமைக்கு சில பேர் தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு உடன்பாடு இல்லை. எல்லா மக்களோடையும் எல்லா மனிதர்களோடையும் அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவமாகத்தான் இஸ்லாம் வந்து பழக சொல்லுது. இன்னும் சொல்ல போனா, நபிகள் நாயகம் ஆட்சி தலைவருங்க. அவர் இறக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் அடமானம் வச்சாங்கன்னு நான் சொன்னேன். இப்ப இதுல இருந்து என்ன வழங்குறீங்க, ஒரு யூதர் வந்து ஒரு ஆட்சி தலைவர் அடமானம் பெறக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தோட அங்க இருந்திருக்காருன்னு வழங்குதா இல்லையா? அந்த அடமானம் மீட்கப்படாமலே தான் இறந்து போனாங்க நபிகள் நாயகம். தன்னுடைய ஆடையை, கவச ஆடைன்னா போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை, இரும்புனால இருக்கும், போர்க்களத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய கவச ஆடை. அந்த ஆடையை வந்து அடமானம் யார்கிட்ட வைக்கிறாங்க, யூதர்கிட்ட வைக்கிறாங்க. இப்ப யூதர் என்பவர் அடமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுலையும் ஆட்சி தலைவராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அடமானம் கொடுக்கக்கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்க கேட்டா, அந்த மக்கள் எவ்வளவு பாதுகாப்போட கண்ணியத்தோட நபிகள் நாயகமுடைய ஆட்சியில் நடத்தப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது.